கர்த்தர் இந்த தந்திருக்கிற நல்ல வேளைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். परमेश्वर ने जो समय दिया है मैं प्रभु को धन्यवाद देता हूँ. ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். प्रभु हमसे प्यार करता है. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் நம்மளை நேசிச்சதுனால தான் அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். प्रभु ने हमसे प्रेम करने के चलते उसने हमें अपना संतान बनाया. ஆண்டவர் நம்மளை பக்தர்களா வைக்கல. प्रभु हमें एक भक्त के रूप में नहीं रखा. அவருக்கு அடிமையா நம்மளை வைக்கல. उसने हमें एक गुलाम के रूप में नहीं रखा. ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்து பிள்ளையாய் வைத்திருக்கிறார். उसने अपना प्राण देके हमें एक पुत्र के रूप में मोल लिया है. இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லவருக்கு பிள்ளைங்கிறது பெரிய ஆசீர்வாதம். ये हमारे आशीष है. परमेश्वर सर्वशक्तिमान का संतान का कहलाना हमारे लिए बड़ी आशीष की बात है. அல்லேலூயா हालेलुया. கொஞ்ச நேரம் தமிழ்ல மட்டும் பேசுறதுல நீங்க வருத்தமா இருக்கீங்க போல आप இருக்கு. थोड़ा दुखित होंगे क्योंकि शुरुआत में मैंने थोड़ा तमिल में बात किया. அது ஏதோ ஒன்று பேசிட்டாங்க, அதனால நாங்க இப்போ அல்லேலியா சொல்லக்கூடாதுங்கிற மாதிரியே இருக்கிறீங்க. आपको ये लगता है क्या मैं हालेलुया बोलूं ना बोलूं क्योंकि वो तमिल में आपस में बोल रहे हैं. நீங்க நல்ல ஒரு அல்லேலியா சொல்லலாம். आप भी एक जोर से हालेलुया बोलना है. இந்த சத்தத்துக்கு நம்ம சத்தத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியுதா? यहाँ का शब्द और उत्तर भारत का शब्द में अंतर है. சேர்ந்து நம்ம ஒரு அல்லேலியா சொல்லுவோம். सब मिलकर क्यों ना हालेलुया बोले. சேர்ந்து சொல்லுவோம். मिलकर बोले அல்லேலூயா. हालेलुया. இந்த 3 நாட்களும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க போகிறீர்கள். तीनों दिन परमेश्वर के वचन को आप सुनेंगे. உங்களை வாழ்த்துகிறோம். आपको बधाइयां करते हैं. வட இந்தியாவில் உங்களை கொண்டு செய்கிற ஊழியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद देता हूं उत्तर भारत की सेवा के लिए. உங்களை கொண்டு செய்கிற சாட்சிகளை நீங்க சொல்லும் பொழுது எங்களுக்கு பலனா இருக்கிறது. आपके द्वारा जो गवाहियां हम सुनते हैं उसमें हमारी एक मजबूत होती है. ஒவ்வொரு ஜெப கூட்டத்திலேயும் வட இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம். एक एक प्रार्थना के समय में उत्तर भारत की सेवा के लिए हम दुआ करते हैं. அங்க ஊழியம் செய்யற உங்களுக்காக நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். खास करके आपके लिए हम द्वार पर खड़े होकर प्रार्थना करते हैं. ஒரு நாள் நீங்க சோர்ந்து போக வேண்டாம். इसलिए कभी भी आप निराश ना हो. உங்களுடைய ஊழியத்திற்கு எங்களுடைய ஜெப உதவி எப்பொழுதும் இருக்கும். हमेशा आपकी सेवा के लिए हमारी प्रार्थना सहायता बने रहेगा. இன்னும் தொடர்ந்து நல்ல உற்சாகமா நீங்க ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். लगातार आप उत्साह के साथ अपनी सेवा को पूरा करें. கர்த்தர் நிச்சயம் நம்முடைய தேசத்தை நம்முடைய கைகளிலே கொடுப்பார். जरूर परमेश्वर हमारा देश को हमारे हाथ में देगा. அல்லேலூயா. हालेलुया. இந்த ஊழியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். इस सेवा के लिए मैं प्रभु को धन्यवाद देता हूँ. ஒரு சின்ன ஆரம்பத்தை கர்த்தர் கொடுத்து प्रभु ने एक छोटी सी शुरुआत को दी है. இன்னைக்கு ஏராளமான மிஷனரிமார்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். बहुत सारे मिशनरियों को प्रभु ने खड़ा किया. அருமையான சகோதரிக்காக கர்த்தரை துதிக்கிறேன். मैं उस बहन के लिए धन्यवाद देता हूँ. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். प्रभु उन्हें आशीष दे. இன்னும் அவர்களை கொண்டு பெரிய திட்டங்களை நிறைவேற்றட்டும். आने वाला दिन में उनके द्वारा परमेश्वर बड़ी बड़ी योजना को पूरा करे. தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். प्रभु के वचन को हम सुनेंगे. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க आंखें போகிறோம். बंद करें और प्रभु से हम प्रार्थना करें. ஆண்டவரே எங்களோடு கூட பேசும் என்று கேளுங்க. आप मांगे प्रभु तू आज मुझसे बोले. ஒரே ஒரு நிமிஷம் சத்தம் உயர்த்தி நாம் ஜெபிப்போம். हम सब मुंह खोल के जोर से 1 मिनट प्रार्थना करेंगे. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போம். हृदय की गहराई से प्रार्थना करें. ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல, किसी मनुष्य की आवाज को नहीं, தேவனுடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக ஜெபிப்போம். प्रभु की आवाज को सुनने के लिए प्रार्थना करेंगे. ஆண்டவர் நம்ம கூட பேசட்டும். प्रभु की आवाज को हमें सुनना है. நாம இணைந்து हम ஜெபிப்போம். सब मिलकर दुआ करें. சர்வ வல்லமையுள்ள தேவனே, हे सर्वशक्तिमान प्रभु, உம்முடைய பிரசன்னத்தில் இணைந்து நாங்கள் ஒருமனப்படுகிறோம். तेरे उपस्थित में हम एक मन होते हैं प्रभु. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் तेरे காத்திருக்கிறோம். वचन के लिए हम इंतजार करते हैं. கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. हे प्रभु तू मुझसे बोले. ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் பலனடையட்டும். प्रभु के वचन के द्वारा हम मजबूत होने पाए. ஆண்டுடைய சத்தம் எங்கள் காதுகளில் விழட்டும். प्रभु का आवाज हमारे कानों में सुनने पाए. எல்லா தடைகளும் விலகி போவதாக. सारे रुकावटें दूर होने पाए. எங்கள் இருதயங்களை கர்த்தர் திறப்பீராக. हमारा हृदय को परमेश्वर खोले. நீர் பேசுவீராக. तू हमसे बोलना प्रभु. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். यीशु के नाम से दुआ मांगते हैं. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்கு प्रभु के वचन को अध्ययन करेंगे. 1 சாமுவேலின் புத்தகம் पहला सामुएल का पुस्तक 10ஆம் அதிகாரத்திற்கு நேராக வேதத்தை 10वें திருப்பிக் अध्याय கொள்வோம். में अपने ध्यान को हम
लगाएंगे। சாமுவேல் 10ஆம் அதிகாரம் पहला सामुएल के पुस्तक 10वें अध्याय 6வது வசனத்தை 6 வாசிக்கலாம். वचन। पहला सामुएल 10वां अध्याय का 6 वचन உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். आपके लिए मैं पढ़ना चाहता हूँ। நீங்க அந்த வேத பகுதியை கவனியுங்கள். आप उस वचन पर ध्यान दें। அப்பொழுது கர்த்தருடைய ஆவி तब परमेश्वर की உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். यहाँ पर कोई पढ़ेंगे? आप में से कोई जन पढ़ेंगे? 10वां अध्याय का 6 वचन। पहला सामुएल का पुस्तक 10 अध्याय का 6। यदि आप नहीं पढ़ेंगे तो मैं पढ़ूंगा। हाँ हाँ जी ஆமென். அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். परमेश्वर आपसे आज बात करना चाहते हैं। அவர் தம்முடைய ஆவியை உங்கள் மேல் வைப்பார். प्रभु अपनी आत्मा को आपके ऊपर उंडेलेगा। நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி भविष्यवाणी कहकर வேறு மனுஷனாவீர்கள். और दूसरा मनुष्य बन जाएंगे। கர்த்தர் உங்களை வேறு மனிதனாய் வணைய போகிறார். परमेश्वर आपको दूसरे मनुष्य के रूप में बनाना चाहते हैं। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। இந்த 3 நாட்களிலும் தேவன் தம்முடைய ஆவியை உங்கள் மேல் வைக்க ये போகிறார். तीनों दिन परमेश्वर अपनी आत्मा को आपको ऊपर रखना चाहते हैं। பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். पवित्र आत्मा आपको भरने वाला है। உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு பரிமாணத்துக்குள்ள போகத்தக்கதான பலத்தை அவர் கொடுக்க आपका போகிறார். जीवन में एक परिवर्तन में होने के लिए प्रभु आपको एक बल देना चाहते हैं। இந்த 3 நாளைக்கு பிற்பாடு உங்க ஊழியத்தில் ஒரு வித்தியாசத்தை ये பார்க்க 3 दिन போகிறீர்கள். के बाद आपकी सेवा में एक परिवर्तन को आप देखेंगे। உங்களுடைய ஜெப வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை பார்க்க आपका போகிறீர்கள். प्रार्थना का जीवन में एक परिवर्तन को देखेंगे। நீங்கள் செய்கிற ஊழியத்தில் ஏராளமான அற்புதங்களை பார்க்க आपकी போகிறீர்கள். सेवा में बहुत बड़ा चमत्कार को आप देखने वाले हैं। கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியம் பெருசா இருக்க போகிறது. परमेश्वर आपके द्वारा बड़े बड़े कार्य करने वाले हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களோடு பேசட்டும். आप ध्यान दीजिएगा प्रभु का वचन पर। ஊழியத்தின் பாதையில ஒரு மனிதன் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது जैसे ही एक सेवा में मनुष्य के ऊपर पवित्र आत्मा उंडेले जाएंगे, அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை செய்கிறவராய் उस இருக்கிறார். मनुष्य का जीवन के द्वारा परमेश्वर बड़े बड़े कार्य को करता है। நம்ம வாழ்க்கையில எதையெல்லாம் நம்ம இல்லைன்னு நினைக்கிறோமோ, हम सोच रहे हैं जिन बातों में हमारे क्षेत्र में ये कुछ है नहीं है, எதெல்லாம் பலவீனமான பகுதியா இருக்கிறதோ, जहाँ हमारे शरीर की कमजोरियां हैं, அதையெல்லாம் கர்த்தர் பலப்படுத்துகிறவராய் वहाँ सब இருக்கிறார். परमेश्वर बल देता है। பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்ம பலன் அடைகிறோம். पवित्र आत्मा जब आते हैं बल प्राप्त करते हैं। அவர் தம்முடைய கரத்தில் எடுத்து वो अपने பயன்படுத்துகிறார். हाथ में लेके हम इस्तेमाल करता है। நீங்க சொன்ன சாட்சிகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். आपकी गवाहियों के लिए प्रभु को स्तुति करता हूँ। பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது पवित्र आत्मा जैसे ही आपको भरेंगे, இன்னும் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை और செய்வார். बड़े बड़े कार्यों को आपके द्वारा करेगा। மகிமையான காரியங்களை செய்வார். महिमा का कार्य को प्रभु करेगा। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोगों को विश्वास है? அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया उत्साह के साथ। அல்லேலூயா. हालेलुया। நீங்க சொல்லுகிற சாட்சிகளை கேட்கும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. आपकी गवाहियों को सुनकर मैं बहुत आश्चर्य होता हूँ। ஆனா வேதம் அதை பார்க்கிலும் ஆச்சரியமானவைகளை வைத்திருக்கிறது. लेकिन बाइबल आपके लिए और ज्यादा आश्चर्य कार्य को आपके लिए रखा है। அதையெல்லாம் கர்த்தர் நம்மளை கொண்டு वो செய்யட்டும். सब परमेश्वर हमारे द्वारा करने पाए। அப்படிப்பட்டதான காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னு சொன்னா, यदि ऐसे बड़े कार्य हमारा जीवन में होना है तो நாம வேறு மனுஷர்களாய் மாற வேண்டியது அவசியமா हमें இருக்கு. दूसरे मनुष्य के रूप में परिवर्तन होने के लिए आवश्यकता है। நம்முடைய வாழ்க்கை முறைகளிலே மாற்றங்கள் தேவையா இருக்கிறது. हमारा जीवन के तौर तरीके में बदलने की आवश्यकता है। நாம ஒரு விதமான கோணத்துல நம்முடைய வாழ்க்கையை வைத்திருப்போம். हमारा दृष्टिकोण से हमारा जिंदगी दूसरी तरीके से है। ஆனா தேவன் நம்மளை பயன்படுத்துகிறதற்கு நம்மை குறித்த எதிர்பார்ப்பு அவரிடத்தில் இருக்கிறது. लेकिन परमेश्वर हम इस्तेमाल करना चाहते तो एक परिवर्तन को वो चाहते हैं। அதை நாம விளங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, यदि अगर उसको हम समझेंगे तो நம்மை கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். परमेश्वर वो हमें अपने हाथ में लेकर इस्तेमाल करेगा, மகிமையாய் பயன்படுத்துவார். महिमा के रूप में इस्तेमाल இந்த करेगा। 3 நாட்களும் கர்த்தர் நம்ம கூட பேச ये போகிறார். तीनों दिन परमेश्वर हमसे बातें करेंगे, நாம ஒப்பு கொடுக்க போகிறோம். हम अर्पण करेंगे। கர்த்தர் நம்மள வேறு மனுஷனாய் மாற்ற போகிறார். परमेश्वर हमें जरूर परिवर्तन करेगा। வட இந்தியால இருந்து வந்திருக்கிறவங்கள மட்டும் கிடையாது, ना केवल उत्तर भारत के लोगों के இங்க लिए, இருக்கிற நம்மையும் வேறு மனுஷனாய் மாற்ற यहाँ விரும்புகிறார். जो भी
भी यहाँ इकट्ठे हुए सबको भी प्रभु बदलना நம்ம चाहते हैं। வாழ்க்கையிலையும் மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். हमारे जिंदगी में परमेश्वर परिवर्तन को लाएंगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। நல்ல கையை உயர்த்தி आते சொல்லுங்க. उठा के हालेलुया बोलिए। ஆமென். हालेलुया। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. दूसरे वाले से हाथ पकड़ के बोलिए நீங்கள் வேறு आप மனுஷனாவீர்கள். दूसरा मनुष्य बनेंगे। நல்ல சந்தோஷம். खुशी के साथ मुस्कान के साथ बोलिए। ஆமென். நீங்க சொல்லும்போது பக்கத்துல இருக்கிறவங்க நம்புற மாதிரியாவது சொல்லணும். आप जब कहेंगे उनके अंदर यकीन होना चाहिए जी हाँ प्रभु परिवर्तन करेंगे। ऐसे मुस्कान के साथ बोलिए। அது நீங்க சொல்லும்போது சோகமா வருத்தமா சொன்னீங்கன்னா மத்தவங்க எப்படி நம்புவாங்க? यदि आप निराश के साथ उदास के साथ बोलेंगे तो वो कैसे विश्वास करेंगे? எதை சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. ऐसे ही नाम की वजह से नहीं बोलना, உண்மையா சொல்லுவோம். सच्चाई दिल से कहेंगे। இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. और एक बार बोलिएगा, पकड़- देख के चेहरा मिला के बोलिए। கர்த்தர் உங்களை வேறு மனுஷனாய் மாற்ற प्रभु போகிறார். आपको नए मनुष्य के रूप में உங்க बदलेगा। மேல தம்முடைய ஆவியை வைக்க आपके போகிறார். ऊपर अपनी आत्मा को रखेगा। உங்களை பலப்படுத்த போகிறார். आपको वो बल देने वाला है। உங்களை பயன்படுத்த போகிறார். प्रभु आपका इस्तेमाल करने वाला है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीष दे। இங்க நடக்கிற காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். इस बातों को मैं आपके साथ बांटने के लिए चाहता हूँ। இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது? ये वचन किसके लिए कहा गया है? சவுல் என்கிற மனிதனுக்கு சொல்லப்பட்டது. साउल नामक मनुष्य के लिए कहा गया। சவுலுக்கு சொன்னது சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி. सामुएल नबी के द्वारा शाऊल को कहा गया। அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் उस பேசினார். भविष्यवक्ता के द्वारा प्रभु ने बातें किया। இந்த சவுல் சாமுவேலை எதற்கு ये சந்திக்கிறார்? शाऊल सामुएल से किस कारण से मिला? இந்த சவுலுடைய தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போயிருக்கிறது. ये साउल के पिताजी के गधे जो है खो गए। இந்த கழுதையை தேடி சவுலும் அவனுடைய வேலைக்காரரும் புறப்பட்டு போகிறார்கள். ये गधे के खोज में शाऊल और उसका सेवक दोनों निकला। பல இடத்துல தேடியும் கண்டுபிடிக்க முடியல. इतना जगह में ढूंढे लेकिन ना मिला। ஆமா, ஒரு மனுஷனை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். एक मनुष्य को तो आराम से हम खोज सकते हैं, ஆனா கழுதைகள் பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். लेकिन गधे को देखिए सब एक ही समान होता है। அதை வளர்க்கிறவர்களுக்கு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தெரியும். उसको मालिक को ही पता है कि कौन गधा मेरा சின்ன है। சின்ன அடையாளங்கள் छोटा வைத்திருப்பார்கள். छोटा चिन्ह रखे होंगे। இப்ப இந்த அடையாளத்தோடு தான் சவுல் கழுதையை தேடி போகிறார். इसी चिन्ह के साथ जो है साउल उसके गधे को ढूंढ के गया। சில எல்லைகளுக்கு போயும் அந்த கழுதையை அவனால கண்டுபிடிக்க முடியல. कुछ सीमाओं में गए हैं लेकिन गधा को पा नहीं सका। அவனுடைய கைகளில் இருந்த பணம் எல்லாம் செலவாகி விட்டது. हाथ में जितने भी पैसे थे वो सब खर्चा हो गए। கழுதை கிடைக்கலன்னு ஒரு சூழ்நிலையில திரும்பி போகிறதற்கு தீர்மானிச்சாய். गधे जब मिला ना मिला तो वापस जाने के लिए कोशिश किया। அப்ப அவனுடைய வேலைக்காரன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். उसके नौकर ने एक शब्द कहा, இங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார். यहाँ प्रभु का भविष्यवक्ता एक है, அவரிடத்தில் போய் நாம் விசாரிக்கலாம். उनसे जाके पता करेंगे। ஒரே ஒரு முறை விசாரித்து விட்டு போகலாம். एक ही बार पता करके जाएंगे। அவருடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் கழுதையை கண்டுபிடிக்க வேண்டும் उनका दिल என்பதுதான். की ये बातें थी, गधा को किसी ढंग से जो है पहचानना कहा இந்த है। தீர்க்கதரிசியை சந்திக்கிறதற்குரிய நோக்கமும் கழுதை इस கண்டுபிடிக்கப்படணும். भविष्यवक्ता को इसी मकसद से मिलना है, गधा मिलना चाहिए। ஆனா இந்த தீர்க்கதரிசி இடத்திலே கர்த்தர் இவனை குறித்து வேற ஒரு திட்டத்தை लेकिन வைத்திருந்தார். इस भविष्यवक्ता के पास परमेश्वर इस सेवा के बारे में दूसरी योजना को रखा था। இவனுடைய பார்வையில கழுதையா இருந்தது. इनके नजर में गधा चाहिए था, ஆனா தேவனுடைய பார்வையில இவன் இஸ்ரவேலின் ராஜாவாக வாழ வேண்டும் என்றது. लेकिन परमेश्वर की नजर में साउल को इस्राएल के राजा के रूप में बनाना था। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। எப்பவுமே கர்த்தர் இந்த உலகத்துல நாம நம்மளை பார்க்கிறத விட அவர் நம்மை மேன்மையாகவே பார்க்கிறார். हमेशा परमेश्वर जिस नजरिया से दुनिया में हमको देख रहे हैं, लेकिन परमेश्वर की नजर दूसरी होती है। அவர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் ரொம்ப பெரிதா இருக்கிறது. हमारे बारे में जो योजना रखे हैं वो बहुत बड़ा योजना को परमेश्वर रखा है। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। இந்த கழுதையை தேடிதான் இந்த சவுல் சாமுவேலை சந்திக்கிறார். इस गधे के कारण शाऊल जो है सामुएल जाके मिला, ஆனா ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை உண்டு பண்ணினார். लेकिन परमेश्वर शाऊल के जीवन में एक बदलावट को लाया। ஒரு தேவ மனிதனோடு கூட உண்டான அந்த சந்திப்பு ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு एक வந்தது. परमेश्वर के दास के साथ संगति जब मिला, उसके बाद उनका जीवन में एक परिवर्तन होने लगा। இந்த 3 நாட்களிலும் கர்த்தர் உங்களை சந்திக்க
சந்திப்பாராக. ये तीनों दिन परमेश्वर आपको अपने वचन से बातें करे. அந்த சந்திப்பு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையை தருவதாக. परमेश्वर की मुलाकात के द्वारा आपका जीवन में एक परिवर्तन होने पाए. உங்க வாழ்க்கையை வேறு மனுஷனாய் வணைந்து கொள்வதாக. आपका जीवन में परमेश्वर एक नया मनुष्य के रूप में बदलना चाहते हैं. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் நம்மை சந்திக்க போகிறார்? कितने लोग में आप विश्वास करते हैं प्रभु हमसे मिलने वाले हैं? आमेन आमीन हालेलुया हालेलुया. கவனிங்க, கர்த்தர் உங்களோடு பேசட்டும். ध्यान दे प्रभु का वचन पे. இந்த சவுல் சந்தித்த பொழுது जब साउल ने उनसे मिला था, சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், शामुएल नबी कहता है சில சம்பவங்கள் அங்கே நடக்கிறது. कुछ घटनाएं वहां पर हो रही है. அது எதற்காக நடக்கிறது என்பது சவுலுக்கு தெரியவில்லை. साउल को पता नहीं है ये घटनाएं क्यों हो रही है. சவுல் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. साउल की समझ में नहीं आ रही है. கடைசியாக தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், आखिरी में प्रभु के भविष्यवक्ता कहता है கர்த்தர் உன்னை தெரிந்து प्रभु கொண்டிருக்கிறார். ने आपको चुन लिया है. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். प्रभु ने तुम्हें चुन लिया है. உன்னை வேறு மனுஷனாய் மாற்ற प्रभु போகிறார். तुम्हें नया मनुष्य के रूप में बदलना चाहता है. இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. इस जगह में आप आने के लिए एक मकसद है. இந்த ஊழியத்தோடு ஏன் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். हो सकता है इस सेवा के साथ आप क्यों जोड़े हैं, कारण आपको मालूम नहीं है. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், प्रभु के लिए सेवा करते हैं. அதுக்கு உதவியா ஒரு ஊழிய ஸ்தாபனம் நமக்கு தேவை. इसके सहारा के लिए एक सेवा संस्था चाहिए. அப்படின்னு நினைச்சு நீங்க இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கலாம். सहारा के रूप में संस्था में आप जोड़े हैं. இந்த ஊழிய ஸ்தாபனம் நடத்துகிற ஒரு கூட்டத்தில் நம்ம கலந்து கொள்ளணும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க इस संस्था வந்திருக்கலாம். की सभा में भाग लेने की मकसद से यहाँ आए हैं. ஆனா தேவனுடைய ஊழியக்காரனை சொல்லுகிறேன், लेकिन प्रभु के सेवकों के कहने के लिए चाहता हूँ, இந்த 3 நாட்களும் தேவன் உங்களை உருவாக்கி இன்னும் மகிமையானதை செய்ய கொண்டு ये तीनों வந்திருக்கிறார். दिन परमेश्वर आपके परिवर्तन करके आपके द्वारा बड़े कार्य को करने पर है. தேவனுக்கு உங்களை குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. परमेश्वर आपके लिए बहुत बड़ा उम्मीद को रखा है. இவர்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் மேலையும் தேவனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. प्रार्थना करने वाला आपके लिए भी प्रभु बहुत बड़ा उम्मीद को रखा है. நாம இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்ட போகிறோம். मिलके प्रभु के राज्य को बनाने वाले हैं. கர்த்தர் நம்மை வேறு மனுஷனாய் प्रभु மாற்ற हमें एक போகிறார். नया मनुष्य के रूप में बदले. ஏன் கர்த்தர் நம்மளை வேறு மனுஷனாய் மாற்ற क्यों வேண்டும்? परमेश्वर हमें दूसरे मनुष्य के रूप में बदलना चाहते हैं? நம்ம வேறு மனுஷனாய் மாறுகிறதற்கு என்ன செய்ய हमें வேண்டும்? बदलने के लिए क्या करना है? இந்த 2 காரியத்தை நம்ம தியானிக்க इस போகிறோம். दोनों वचन पर हम दोनों बातों पर ध्यान देंगे. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. ஏன் நம்ம வேறு மனுஷனாய் மாற क्यों வேண்டும்? हमें नया मनुष्य के रूप में बदलना ஒரு है? 3 காரியத்தை உங்களுக்கு நான் காண்பித்து 3 கொடுக்கிறேன். बातों पर आज दिखाएंगे. 1 சாமுவேலின் புத்தகம் पहला सामुएल का पुस्तक 9ஆம் அதிகாரத்திலே 9वां अध्याय में 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 16वां वचन ऐसे कहता है. நான் வாசிக்கிறேன், என்னை आप கவனியுங்கள். उस वचन पर ध्यान दें. 16வது வசனம் சொல்லுகிறது, 16वां वचन ये कहता है, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் நான் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். पहला सामुएल 9 अध्याय का 16. कल इसी समय मैं तेरे पास बेन्यामीन के देश से एक पुरुष को भेजूंगा. उसी को तू मेरी इस्राएल का प्रजा के ऊपर प्रधान होने के लिए अभिषेक करना, और वह मेरी प्रजा को फिलिस्तियों के हाथ से छुड़ाएगा, क्योंकि वह मैंने अपनी प्रजा पर कृपा दृष्टि की है. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, சவுல் வருகிறதற்கு ஒரு நாளைக்கு முன்பதாகவே, साउल आने के एक दिन पहले ही சவுலை குறித்து கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். शाऊल के बारे में परमेश्वर सामुएल के भविष्यवक्ता को कह दिया, நாளைக்கு ஒருவன் உனக்கு முன்பாக வருவான். कल एक व्यक्ति तुमसे मिलने आएगा. அவன் பென்யமீன் நாட்டை சேர்ந்தவன். वो बेन्यामीन का है. அவனை உன்னிடத்தில் நான் அனுப்புகிறேன். उसको मैं तुम्हारे पास भेज रहा हूँ. அவனை குறித்து நான் ஒரு திட்டம் उसके வைத்திருக்கிறேன். प्रति मैं एक योजना बना कर रखा அவன் है. இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் वो இருப்பான். इस्राएल के राजा के रूप में रहेगा. ஒரு தலைவனாய் இருப்பான். एक अगुवा के रूप में रहेगा. நீ அவனை அபிஷேகம் பண்ணு तू என்றான். उन्हें अभिषेक करो. ஏன் வேறு மனுஷனாய் மாறணும்? क्यों दूसरा मनुष्य के रूप में बदलना है? சவுலை குறித்து தேவன் ஒரு காரியத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்தில் साउल சொல்லுகிறார். के बारे में परमेश्वर साउल सामुएल के बारे में कहता है, அவன் ராஜாவாய் மாறணும் என்கிற திட்டத்தை அவனை குறித்து சொன்னார். सामुएल से कहता है, मैं उसको राजा के रूप में बदलना चाहता हूं. अपनी योजना को
सामुल से कहता है அவன் ராஜாவாய் மாற வேண்டியது இருப்பதினால் அவன் வேறு மனுஷனாய் वो மாறணும். राजा के रूप में बदलना है, इसलिए उसको मैं बदलना चाहता हूँ। அவன் மேல ஒரு தீர்க்கமான திட்டம் இருக்கிறதுனால அவன் வேறு மனுஷனாய் மாறணும். उनको ऊपर बहुत बड़ा योजना रहने के चलते उनकी परिवर्तन होना अनिवार्य है। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். परमेश्वर हमारे प्रति एक योजना रखा है। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। நம்மளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறதுனால நம்ம வேறு மனுஷனாய் மாறணும். हमारे प्रति एक योजना रखने के चलते हमें परिवर्तन होना है। நாம சாதாரணமான ஆட்கள் கிடையாது. हम एक मामूली मनुष्य नहीं हैं। தேவனுடைய திட்டத்திற்குள் இருக்கிறவர்கள். प्रभु की योजना के अंदर है हम। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। இந்திய தேசத்துல हिंदुस्तान में கிறிஸ்தவர்கள் குறைவாயிருக்கிறார்கள். मसीहों की संख्या बहुत कम है। நீங்க யோசிச்சு பாருங்களேன். आप थोड़ा से ध्यान दें। அரசாங்கம் சொல்லுகிற குறிப்பு 3% கீழே. सरकार की आंकड़ा है 3% है। இன்னும் அதிகமா கிறிஸ்தவங்க இந்த தேசத்துல இருப்பாங்க. और भी ज्यादा मसीह लोग इस देश में हो सकते हैं। ஆனா அரசாங்கத்தினுடைய கணக்கின்படியே கவனிச்சு பாருங்க. लेकिन सरकार का सर्वेक्षण पर ध्यान दीजिएगा। இந்த தேசத்துக்குள்ள 3% இருக்கிறவர்களுக்கு நடுவே நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னு சொன்னா நம்மளை குறித்து அவர் எவ்வளவு பெரிய திட்டம் इस வச்சிருக்கிறார். 3% लोगों के बीच में हम अंदर है। प्रभु ने हमें एक संतान के रूप में बनाया, तो इसका मतलब प्रभु हमारे लिए बहुत बड़ा योजना को रखा है। அல்லேலூயா. हालेलुया। அப்படி ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்குள்ள நாம தேவனுக்கு ஊழியம் செய்யறோம்னு சொன்னா நம்மளை குறித்து அவர் எவ்வளவு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். उद्धार पाए हुए उस लोगों के बीच में यदि सेवक के रूप में प्रभु हमें रखा, तो प्रभु कितना बड़ा योजना को हमारे लिए रखा है। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। தமிழ்நாட்டுக்காரங்க இன்னும் விசேஷித்தவர்கள். तमिलनाडु के लोगों को और जो आशीषित है। ஆமாம், வட இந்தியாவுக்கு சுவிசேஷம் கடந்து போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்திருக்கிறது. उत्तर भारत में शुभ संदेश पहुंचने के पहले दक्षिण भारत में शुभ संदेश पहुंचा है। அப்படினா நாம எவ்வளவு इसका விசேஷித்தமானவர்கள். मतलब हम और विशेष लोग हैं। நம்மளை குறித்து ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய திட்டம் இருக்கு பாருங்க. हमारे प्रति परमेश्वर बहुत बड़ा योजना रखा है। ஆமென் சொல்லுங்க. आमीन बोलिए। ஏன் அவங்களுக்கு முன்னாடி நமக்கு சுவிசேஷம் வந்துச்சு? क्यों सबसे पहले शुभ संदेश हमारे पास आया? ஏன் பிள்ளைங்க கிட்ட போய் இந்த தரிசனத்தை கொடுத்தா அவங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்கங்கிறது क्योंकि தான். परमेश्वर के पता है इनके पास दर्शन को देने से ये जाके दूसरी जगह में पहुंचाएगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நல்லா தான் சொல்லுங்களேன். जोर से बोलिए। அல்லேலூயா. हालेलुया। நல்ல கவனிங்க. ध्यान दें। நம்மளை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறதுனால हमारे प्रति प्रभु एक योजना को रखा है। அந்த திட்டத்திற்காக நாம வேறு மனுஷனாய் மாறித்தான் ஆக उस வேண்டும். योजना के लिए हमें परिवर्तन होना अनिवार्य है। நல்ல கவனிங்க. ध्यान दीजिएगा। நம்ம உலக வழக்கத்தின்படி दुनिया की रीति के अनुसार நம்ம ஒரு சாதாரண ஒரு மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னு हम एक சொன்னா साधारण मामूली मनुष्य के रूप में जी रहे हैं। திடீர்னு நமக்கு ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா अचानक हमारे लिए एक ऊंचा पद दिया जाएगा, तो ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். उदाहरण के लिए நாம ஒரு எல்லையில இருக்கிற ஒரு பஞ்சாயத்து தலைவரா நம்ம மாறிட்டோம் அப்படின்னா एक पंचायत का अगर लीडर बन गए, तो நம்முடைய நடைமுறையில பெரிய மாற்றம் வந்துரும். हमारा जो है तौर तरीके में परिवर्तन हो जाती, बोलचाल में நம்ம போடுற Dressல ஒரு பெரிய மாற்றம் हमारे வந்துரும். पहनाव में परिवर्तन हो जाती है। நாம அந்த பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி மாறிடுவோம். उस पद के अनुसार परिवर्तन हो जाते हैं। நாம ஏன் வேறு மனுஷனா மாறணும்னா हमें क्यों परिवर्तन होना है? நம்மளை குறித்து தேவன் பெரிய திட்டம் हमारे வச்சிருக்கிறதுனால प्रति बहुत बड़ा योजना रखा है। அந்த திட்டத்துக்கு ஏற்றபடி நாம மாற வேண்டியது அவசியமா उस இருக்கிறது. योजना के अंदर हमें परिवर्तन होने की आवश्यकता है। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। பக்கத்துல இருக்கவங்க கைகளை பிடிச்சு हाथ சொல்லுங்க. दूसरे के हाथ पकड़ के बोलिए। கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய प्रभु திட்டம் आपके लिए வச்சிருக்கிறார். बहुत बड़ा योजना रखा है। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ध्यान दीजिएगा। ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கிறார். போலீஸ் துறையில வேலை பார்க்கறவங்க एक இருக்கிறாங்க. पुलिस विभाग में एक इंस्पेक्टर है। இல்ல மிலிட்டரியில இருக்கிறவங்க இருக்கிறாங்க. अगर कोई मिलिट्री में है, அவங்களுடைய நடைமுறை எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. उनका जीवन शैली पर ध्यान दीजिए। முன்னாடி சாதாரணமான வாழ்க்கை வாழும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை ஒரு விதமா इसके இருந்திருக்கும். पहले साधारण मनुष्य में थे, उसके मतलब वो उनका बोलचाल सब दूसरा था। என்னைக்கு ஒரு மிலிட்டரி மேனா அவங்க மாறுறாங்களோ जिस वक्त वो मिलिट्री मैन जैसे बदल जाते हैं, सैनिक बन जाते हैं, அவங்களுடைய சகல காரியத்திலும் மாற்றம் வந்துரும். उनके सारी बातों में परिवर्तन होती है। சாப்பிடுற சாப்பாட்டுல மாற்றம் வந்துரும். सबसे पहले खाने में परिवर्तन,
அவங்களுடைய Dressல மாற்றம் வந்துரும், पहनाव में परिवर्तन, அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலயுமே மாற்றம் हर வந்துரும். एक कार्य में उनका परिवर्तन होते हैं. தேவன் இந்த உலகத்தை இவங்க இந்த இந்திய தேசத்தை பார்க்கிறதுக்கு எப்படி ஒரு மிலிட்டரி மேன் இருக்கிறாரோ, जैसे हिंदुस्तान की सुरक्षा के लिए भारतीय सैनिक है, அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தில் செயல்படுகிற ஒரு போர் சேவகர்களாக தான் கர்த்தர் நம்மளை वैसे ही அழைத்திருக்கிறார். परमेश्वर के राज्य में सैनिक के रूप में काम करने के लिए आपको और मुझको प्रभु रखा है. நம்முடைய வாழ்க்கை மாறித்தான் ஆகணும். हमारा जीवन परिवर्तन होना ही पड़ेगा. அல்லேலூயா. हालेलुया. ஏன் நம்ம மாறணும்? क्यों हमें परिवर्तन होना है? நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. हमारे प्रति परमेश्वर के लिए एक योजना है. அந்த திட்டம் சாதாரணமானதல்ல, மேன்மையானதா இருக்கிறது. वो साधारण नहीं है, ऊंचे योजना को रखा है. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. நம்ம சாதாரண மனுஷங்க தான், हम मामूली मनुष्य हैं, ஆனா நம்ம சொன்ன பேய் ஓடுது. लेकिन हमारे मुंह के वचन से शैतान भागता है. நம்ம சொன்ன வியாதியஸ்தர்கள் हमारे சுகமடைகிறார்கள். मुंह की बोली से बीमारियां चंगी होती है. கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். प्रभु ने हमें वो अधिकार को दिया है. ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாரா प्रभु இல்லையா? में ऊंचे स्थान में रखा कि नहीं रखा है? அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு ஒரு நாய் போனா, நாய் விரட்டினா கூட நாய் என்ன பண்ண மாட்டேங்குது. உங்களுக்கு புரியுதா? यदि नाई रास्ते रोड पर कुत्ता जाता, कुत्ता का आवाज देने से भी कुत्ता नहीं जाता है. சாதாரண ஒரு மனுஷன் விரட்டினா அது என்ன பண்ண மாட்டேங்குது. साधारण मनुष्य भगाने से नहीं जाता. ஆனா கர்த்தர் நம்மள பேய விரட்டுற அளவுக்கு அதிகாரம் கொடுத்து लेकिन வச்சிருக்கார். परमेश्वर भूत भगाने का अधिकार हमें दिया है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்தி प्रभु ने வைத்திருக்கிறார். ऊंचे स्थान में रखा है. இந்த உலகத்தில் இல்லாத अनेक ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து इस வைத்திருக்கிறார். दुनिया से सबसे बड़े आशीषों को परमेश्वर हमारे जीवन में दे रखा है. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய ராஜ்யத்தில் ஒவ்வொருவரும் மேன்மையான திட்டங்களோடு வைக்கப்பட்டிருக்கிறோம். परमेश्वर के राज्य में जो को ये सब के लिए परमेश्वर बड़ी बड़ी योजना को दे रखी है. நம்மளை கொண்டு இதுவரைக்கும் நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. अभी तक परमेश्वर हमारे द्वारा बड़े बड़े कार्य किया है. இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். और आने वाले दिन में और बड़े कार्य को करने वाला है. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. நம்மளை குறித்து இருக்கிற திட்டம் மகிமையானது. हमारे प्रति एक महिमा की योजना को प्रभु रखा है. आमीन. आमीन. பக்கத்துல கையை பிடிச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़ के एक शब्द बोलिए, एक वचन बोलिए. உங்களை குறித்து தேவன் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். आपके प्रति बहुत बड़ा योजना को प्रभु रखा है. உங்களை கொண்டு மகிமையானதை செய்ய போகிறார். आपके द्वारा परमेश्वर महिमा का कार्य करेगा. ஆமென். आमीन. நீங்க உங்க சூழ்நிலையை வச்சு நீங்க தீர்மானிக்க கூடாது. आज की परिस्थितियों के रखे आपको नहीं सोचना है. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய சூழ்நிலையை வச்சு என்ன நடக்குன்னு யோசிக்க கூடாது. यहाँ के रहने वाले चारों तरफ की परिस्थितियों से नहीं सोचना है. ஆண்டவர் நம்ம மூலமாய் மகிமையானதை செய்கிறதற்கு வல்லமையுள்ளவர். परमेश्वर हमारे द्वारा बड़े बड़े कार्य करने में सामर्थ्य है. நாம தமிழ்நாட்டுல உட்கார்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் வட இந்தியாவுல கிரியை செய்யறார்ல. तमिलनाडु में बैठ के प्रार्थना करने से परमेश्वर उत्तर भारत में कार्य करता है. நாம முழங்கால முடக்கும் பொழுது தேவன் அங்க பலத்த காரியத்தை செய்யறார்ல. जैसे हम घुटनों को टेक रहे हैं, परमेश्वर वहां पर बड़े बड़े कार्य को करता है. கர்த்தர் நம்மை குறித்து பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். परमेश्वर हमारे लिए बहुत बड़ा योजना रखा है. அல்லேலூயா. हालेलुया. நாம ஏன் வேறு மனுஷனா மாறணும்? हमें क्यों दूसरा मनुष्य बदलना है? நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. हमारे प्रति परमेश्वर के लिए योजना रखा है. இரண்டாவது காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க दूसरी விரும்புகிறேன். बातों को मैं दिखाऊंगा. அதே 16வது வசனம் वही சொல்லுகிறது. 16वां वचन कहता है, அவன் என் ஜனத்தை वो मेरी प्रजा को பெலிஸ்தியரின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். फिलिस्तियों की हाथों से छुड़ा के रक्षा करेगा. ஆண்டவர் சவுலை குறித்து சொல்றாரு. प्रभु साउल के बारे में कहता है, அவன் ரட்சிப்பான். वो उद्धार करेगा. பெலிஸ்தியருடைய கைகளிலிருந்து ரட்சிப்பான். फिलिस्तियों की हाथों से इस्राएलियों को उद्धार करेगा. பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர்களை நெருக்குகிறார்கள். फिलिस्तियों इस्राएलियों को दबाते थे. இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்துகிறார்கள். इस्राएलियों को गुलाम बनाए हैं. அவங்க சுதந்திரமாய் வாழக்கூடாது என்று நினைக்கிறார்கள். उनकी आजादियों को दबाना चाहते हैं. இன்னைக்கு நம்ம தேசத்துல நிறைய பெலிஸ்தியர்கள் உண்டு. आज भी हमारे देश में बलिस्तियों के समान बहुत झुंड है. நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதை விரும்பாத பெலிஸ்தியர்கள்
பெலிஸ்தியர்கள் உண்டு. हमारी आशीषों को रोकने वाले फिलिस्तीयों है. அந்த காலத்தில் இருந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு மிகுந்த நெருக்கடிகளை उन கொடுத்தார்கள். दिनों की फिलिस्तीय इस्राएलियों पर बहुत बड़ा दबाव को लाए. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், आज प्रभु कहता है சவுலை கொண்டு நான் ரட்சிக்க போகிறேன். शाऊल के द्वारा मैं रक्षा करूंगा. சவுல் மூலமாய் இஸ்ரவேலுக்கு விடுதலை வரப்போகிறது. शाऊल के द्वारा इस्राएलियों की एक आजादी मिलने वाली है. அவன் பெலிஸ்தியரை ரட்சிப்பான். वो इस्राएलियों को उद्धार करेगा. அவன் பெலிஸ்தியர்கள் மேல் ஜெயம் எடுப்பான். वो फिलिस्तीयों के ऊपर जय पाएगा. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. நாம ஏன் வேறு மனுஷனாய் மாறணும்? हमारी परिवर्तन की क्या आवश्यकता है? நம்மளை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. हमारे प्रति प्रभु के लिए एक योजना है. இரண்டாவது காரியம், दूसरा एक काम है, நமக்காக ஏராளமான ஜெயங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. हमारे लिए बहुत सारे विजय को परमेश्वर रखा है. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. நாம இனி ஜெயிக்கிறதுக்கு புதுசா திட்டம் போடணுங்கிற அவசியம் இல்ல. जय पाने के लिए रणनीति बनाने की आवश्यकता नहीं है. நாம ஏதோ ஊழியம் செய்ய போறதுனால கர்த்தர் பெருசா செய்ய போறாருன்னு அர்த்தம் இல்ல. यदि बड़े-बड़े सेवा करने से परमेश्वर बड़े कार्य करेंगे इसका मतलब नहीं है. தேவன் நம்முடைய எல்லைகளை பெருசா செய்யறதுக்கு திட்டம் வச்சிருக்கிறதுனால தான் परमेश्वर ने सबसे पहले तय कर लिया है हमारी सीमाओं को बढ़ाने के लिए. நம்மை ஊழிய களத்துல எடுத்து நிறுத்தி இருக்கிறார். इसलिए सेवक के रूप में प्रभु कार्य खड़ा किया है. நமக்கு ஜெயங்கள் ஆயத்தமாய் இருக்கிறது. हमें प्रभु ये जय को योजना को रखा है. அநேகரை தூக்கி எடுக்கிறதற்கான களம் ஆயத்தமாய் இருக்கிறது. बहुतों को खड़ा करने के लिए प्रभु हमें पहले ही तय कर लिया है. நாம போய் நிற்கும் பொழுதே கர்த்தர் அநேகரை சந்திக்கிறதற்கு ஆயத்தம் பண்ணி सिर्फ வைத்திருக்கிறார். हम खड़े होने से ही बहुतों को परमेश्वर रक्षा करने के लिए वो तैयार है. நம்ம மூலமா அநேகரை ரட்சிக்கிறதற்கு அவர் திட்டம் வைத்திருக்கிறதுனால हमारे द्वारा बहुतों को उद्धार करने के लिए प्रभु योजना बना कर रखी है. நாம வேறு மனுஷனாய் மாறிதான் हमारी परिवर्तन की आवश्यकता है. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. थोड़ा से ध्यान दीजिएगा. நாம சாதாரணமான மனிதர்கள். हम तो साधारण मामूली मनुष्य ஆனா हैं. நம்மளை கொண்டு ஆண்டவர் அநேகரை கத்தரண்டிக்கு கொண்டு வரார் பாருங்க. लेकिन हमारे द्वारा परमेश्वर बहुतों को अपनी ओर खींच रहा है. அது நாம ஏதோ பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு போய் நிக்கிறதுனால நினைக்க हम கூடாது. ये नहीं सोचना है हमारी मेहनत से हमारी खूबी से उन लोग को हम जीत रहे हैं. ஆண்டவர் ஏன் நம்மள அங்க கொண்டு போய் நிறுத்துறாருன்னா क्यों प्रभु हमें वहां खड़ा करता है? அவர்களை அவர் சந்திக்க ஆயத்தமாய் प्रभु இருக்கிறார். उनसे मिलने के लिए वो पहले ही तैयार है. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. உங்க ஊழிய களத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு ஒரு காரணம் आपकी இருக்கிறது. सेवा के क्षेत्र में प्रभु आपको खड़ा करने के पीछे एक कारण है. உங்க எல்லைக்குள்ள உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறதற்கு அவர் ஆயத்தம் பண்ணி आपके வைத்திருக்கிறார். सीमा में आपके द्वारा परमेश्वर बड़े-बड़े कार्य को करने के लिए पहले ही वो तय करके रखा है. நாம் அந்த இடத்துல போய் நிற்கும் போதே அது நடக்க தொடங்கிரும். जैसे ही हम जाके खड़े होते हैं तबे जो है वो कार्य काम करेगा. தொடங்கிரும். वो कार्य काम होगा. ஆமென் சொல்லுங்க. आमीन बोलिए. அல்லேலூயா. हालेलुया. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाला हाथ से पकड़ के बोलिए. கர்த்தர் உங்களை ஜெயம் கொள்ள வைக்க போகிறார். प्रभु आपको जय देने वाले हैं. அல்லேலூயா. हालेलुया. சில நேரம் நீங்க யோசிச்சிருக்கலாம். कभी-कभी आप सोच रहे होंगे ஊழிய பாதையில சில காரியங்கள் தோல்வின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். सेवा में कभी-कभी हम हार जाते हैं. சில கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போய் அவங்க சந்திக்கப்படலன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். कभी-कभी गांवों में जाके आप सोच रहे हैं ये निराश होकर लौटना पड़ रहा है. மறுபடியும் அங்க போய் கஷ்டப்படணுமான்னு நீங்க आप யோசிச்சிருக்கலாம். ये सोच रहे हैं बार-बार क्या वहीं जाके तकलीफ उठाना है. ஆனா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். लेकिन एक बात पर समझ लीजिएगा. கர்த்தர் உங்க எல்லைகளை சந்திக்கிறதற்கு அவர் ஆயத்தம் பண்ணி प्रभु வைத்திருக்கிறார். आपकी सीमाओं से काम करने के लिए वो तैयार है. நிச்சயம் அவர் பெரிய காரியத்தை செய்வார். जरूर बड़े कार्य को प्रभु करेगा. அல்லேலூயா. हालेलुया. ஹரியானா மாநிலத்துக்கு ஊழியத்துக்கு நான் मैं போயிருக்கிறேன். हरियाणा में सेवा में गया. ஹரியானால ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். हरियाणा में एक सेवक है. அவர் தன்னுடைய ஊழிய அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது उसने अपने अनुभव से कहा था. ஒரு சாட்சியை சொன்னார். एक गवाही को बोला. அங்க ஊழியம் செய்யறது ரொம்ப ஈஸி கிடையாது. वहाँ साधारण से सेवा नहीं कर सकते. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நீங்க புரிந்து கொள்ளணும். तमिलनाडु के लोगों को समझ में आना चाहिए. எல்லா கிராமத்துக்கும் ஒரு தலைவர் இருப்பார். सारे गांवों का एक मुखिया रहता है. அந்த தலைவர் சொல்றதை தான் அந்த கிராமம் கேட்கணும். उस मुखिया की बातों को गांव वाला मानना पड़ेगा.
நமக்கு தலைவர்கள் அப்படின்னு நம்ம கிராமத்துக்கு ரொம்பலாம் இப்ப கிடையாது. अभी आजकल तमिलनाडु के गांवों में ऐसे मुखिया की नहीं है, அப்படியே இருந்தாலும் நாம ரொம்ப அதை என்ன பண்ண மாட்டோம். लेकिन मुखिया पर हम ध्यान नहीं देते हैं. ஆனா அங்க அப்படி கிடையாது. लेकिन उत्तर भारत में मुखिया पर ध्यान देते हैं. தலைவர் சொல்லிட்டாருன்னா சொன்னதுதான். मुखिया अगर मुंह की बातें बोल दिया तो दूसरा बात नहीं होगा. அப்படி ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு ஊழியத்துக்கு போனார். ऐसा एक गांव में सेवा में गए. ஊழியத்துக்கு போனப்போ பயங்கர எதிர்ப்பு. सेवा में जाने से बहुत सारा विरोध हुआ. அந்த கிராம தலைவர் பயங்கர எதிர்ப்பா இருந்தார். उस गांव के मुखिया उसका विरोध खड़ा हो गया. அந்த கிராமத்து தலைவர் சொன்னாரு, நீ என் கிராமத்துக்குள்ள வரக்கூடாது. उस मुखिया ने कहा इस गांव में तुम्हें नहीं आना. எல்லா ஜனங்க கிட்ட சொன்னாரு, இவரை நீங்க சந்திக்க கூடாது. सारे गांव के लोगों से कहा इनसे मिलना नहीं है. இவர் வந்தா விரட்டி விடணும்னு சொல்லி ये வச்சார். आने से तुम्हें गांव से भगाना होगा. அந்த மிஷனரி தேவனுடைய ஊழியத்தை தீவிரமாய் செய்கிறதற்கு தரிசனத்தோடு போயிருக்கிறார். उस मिशनरी प्रभु की सेवा को करने के लिए बहुत बड़ा दर्शन के साथ वहां गए. அங்க வாசல் அடைக்கப்பட்டுச்சேன்னு சோர்ந்து போகல. उसने निराश नहीं हुआ, यहाँ द्वार बंद हो गया. அந்த வாசலுக்கு உள்ள நுழைய முடியாத அளவுக்கு தலைவரே நிற்கிறாரேன்னு வருத்தப்படல. उसने ये निराश नहीं हुआ, ये मुखिया हमारा विरोध में खड़ा हो गया. முழங்கால முடக்கினார். उसने घुटना टेका தீவிரமாய் ஜெபம் और பண்ணினார். प्रार्थनाओं के काम किया. ஆண்டவர் அங்க கிரியை செய்ய தொடங்கினார். प्रभु की कार्य होना शुरू हो गया. கொஞ்ச நாள் ஆனது. थोड़ा दिन हुआ था. அந்த ஊர் தலைவருடைய மனைவி பலவீனப்பட்டார்கள். उस मुखिया का पत्नी जो है कम बीमार हो गई. அவங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில பரிசோதனை பண்ணனாங்க. अस्पताल में उन्हें जांच किए थे. அவங்களுக்கு கேன்சர் வியாதி வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. पहचान में आया उस औरत को कैंसर आ गया. அந்த கேன்சர் வியாதிக்கு எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பண்ணுனாங்க. कैंसर के लिए उसने इलाज किया था. அந்த கேன்சர் வியாதிக்காக எத்தனையோ மந்திரவாதிகளை தேடி போனாங்க. उन्होंने कैंसर बीमारी के लिए ओझा के पास ले गए. அந்த அம்மாவுக்கு சுகமாகவே இல்லை. लेकिन उस मां को चंगाई नहीं मिली. பயங்கர வியாதியாய் படுத்த படுக்கைக்கு தள்ளப்பட்டார்கள். इतना गंभीर हो गया, बीमार बिस्तर पर आ गई. ஆண்டவர் ஒரு நாள் இந்த ஊழியக்காரரோடு பேசினார். प्रभु ने इस सेवक से बातें किया था. இந்த தலைவருடைய மனைவி பலவீனமா இருக்கிற செய்தியை இவர் கேள்விப்பட்ட உடனே கர்த்தர் பேசினார். इस मुखिया की पत्नी की कमजोरी के बारे में सुनने से प्रभु ने इस सेवक से बातें करना शुरू किया. நீ எழுந்து போ அப்படினார். तू उठ के वहां जाओ. அந்த தலைவருடைய வீட்டுக்கு போ அப்படினார். उस मुखिया के घर में जाओ. இந்த ஊழியக்காரர் அந்த வீட்டுக்குள்ள போனார். इस सेवक उसके घर में गए. அந்த தலைவர் இவரை பார்த்து நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்க, इस मुखिया ने पूछा तुम यहाँ क्यों आया? அவர் என்னுடைய ஆண்டவர் உங்க வீட்டுக்கு அனுப்பினார்னு சொன்னார். उसने कहा मेरा प्रभु ने तुम्हारे घर में मुझे आने के लिए कहा. இந்த தலைவர் என்ன செய்யறதுன்னு தெரியாம அமைதியா இருந்தார். इस मुखिया जो है शांत हो गया क्योंकि क्या करे पता नहीं है. அப்போ இந்த ஊழியக்காரர் சொன்னாரு, इस सेवक ने कहा था உங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். मुझे पता चला आपका पत्नी बीमार है. உங்க மனைவிக்காக நான் ஜெபிக்க मैं வந்திருக்கிறேன். इसलिए आया हूँ आपके पत्नी के लिए प्रार्थना करूं. நேர படுக்கையில இருந்து அந்த தாயார் இடத்துக்கு போனாங்க. सीधे उस बहन के पास बिस्तर में गए. அந்த தாயாருக்காக ஜெபம் उस பண்ணினார்கள். माता के लिए प्रार्थना किए. கர்த்தருடைய பிரசன்னத்திலே ஜெபம் ஏறெடுக்கப்பட்ட பொழுது जैसे ही प्रभु की उपस्थिति में उन्होंने प्रार्थना किया, கர்த்தர் அந்த அம்மாவை தொட்டு प्रभु சுகப்படுத்தினார். ने उस माता को छू के चंगा किया. படுத்த படுக்கையா இருந்த அந்த அம்மாவை கர்த்தர் எழும்ப பண்ணினார். बिस्तर पर रहने वाली उस माँ को प्रभु ने खड़ा किया. அவங்க சரீரத்துல இருந்த வியாதி அந்த நிமிஷத்திலேயே வெளியேறி उस போனது. मिनट में शरीर की सारे रोग चंगा हो गया. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. எந்த கிராமத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு வாசல் அடைக்கப்பட்டதோ जिस गांव में जो है आने के लिए मना करके द्वार बंद किया था, அந்த கிராமத்தின் முதல் விசுவாசி அந்த தலைவராய் மாறி उस போனார். गांव का सबसे पहले विश्वासी वो मुखिया ही बना है. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. இப்ப தலைவர் எல்லார்கிட்டயும் சொல்ல ஆரம்பிச்சாரு. अभी मुखिया सबसे कहने लगे அவர்கள் தேவனுடைய மனிதர்கள், वो प्रभु का दास है, அவர்களுக்கு யாரும் தீங்கு செய்யக்கூடாது. उसके ऊपर कोई भी हाथ नहीं उठाना. இயேசுதான் மெய்யான தெய்வம். यीशु ही सच्चा प्रभु है. நான் சர்ச்சுக்கு போறேன், मैं चर्च में जाऊंगा, நீங்களும் வாங்கன்னு சொல்லி आप भी आओ கூப்பிட்டாரு. करके सबको बुलाने लगे. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. இன்னைக்கு ஏராளமான விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. बहुत सारे विश्वासियां उद्धार पाए हैं. கர்த்தர் நம்மளை கொண்டு अनेகரை ரட்சிக்க போகிறார். परमेश्वर हमारे द्वारा बहुत लोगों को उद्धार करने वाला है, अनेகரை விடுவிக்க போகிறார். बहुतों को छुड़ाने वाला है. ஆண்டவர் அதை ஆயத்தம் பண்ணி प्रभु வைத்திருக்கிறார். उसके पहले ही तैयार करके रख लिया है. அதனால நாம வேற மனுஷனாய் மாறித்தான் ஆகணும். इसलिए हमारी परिवर्तन होना अनिवार्य है. நம்ம வாழ்க்கையில மாற்றம் வந்துதான் हमारा ஆகணும். जीवन में परिवर्तन होना होगा. அல்லேலூயா. हालेलुया. நாம ஏன் வேற மனுஷனாய் हमें மாறணும்? क्यों दूसरा मनुष्य बनना है? ஒன்னு நம்ம மேல தேவனுடைய திட்டம் एक இருக்கிறது.
आगे हमारे ऊपर प्रभु का एक योजना है. இரண்டாவது நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்திலே நிறைய ஜெயங்களை வைத்திருக்கிறார். हमारे लिए बहुत बड़ा योजना बना के उस योजना के अंदर बहुत बड़ा विजय को प्रभु रखा है. மூன்றாவது ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது. वचन तीसरी बातों का कहता है. ஆண்டவர் சவுலை குறித்து சாமுவேலிடத்தில் இப்படி சொன்னார். प्रभु साउल के बारे में सामुएल से कहा था. அவனை தலைவனாக்குவே, उन्हें मैं अगुवा बनाऊंगा, அவன் ரட்சிப்பான். वो रक्षा करेगा. மூணாவது காரியத்தை சொல்றார். तीसरी बातों का कहता है. என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் मेरी लोगों का दुहाई मेरे ऊपर आया है. நான் அவர்களை கடாட்சித்தேன். मैं उन पर दया किया. சவுலை ராஜாவாக்கி நான் அவர்களை கடாட்சிப்பேன் என்கிறார். शाऊल को राजा बना के उसके द्वारा प्रजा को ऊपर दया करूंगा. என்ன காரணம்? कारण क्या है? தேவனுடைய ஜனங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். प्रभु के लोग इकट्ठे होकर प्रार्थना कर रहे हैं. தேவனுடைய ஜனங்கள் தேவ சமூகத்திலே முறையிட்டு प्रभु கொண்டிருக்கிறார்கள். के लोग प्रभु की चरणों पर विनतियां कर रहे हैं. இந்த பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று ஒரு கூட்டம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. इस फिलिस्तियों की बंधन से छुटकारा पाने के लिए एक व्यक्ति एक झुंड जो दुहाई दे रहे हैं. அந்த ஜெபத்தின் விளைவாய் கர்த்தர் சவுலை தெரிந்து கொண்டார். उस प्रार्थना की द्वारा प्रभु साउल को चुन लिया था. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசட்டும். आज प्रभु हमसे बात करने पाए. இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா, आज यदि हम उद्धार पाए तो நமக்காக ஒரு கூட்டம் முந்தி ஜெபம் பண்ணினது. हमारी उद्धार के लिए दूसरा एक झुंड हमसे पहले हमारे लिए प्रार्थना किया था. அவங்க முழங்கால்னால தான் நாம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். उनकी घुटना की प्रार्थना से ही आज हम उद्धार पाए हैं. நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு கூட்டம் நமக்காக கண்ணீர் வடிச்சதனால. आज हम प्रभु का संतान बने हैं, इसका कारण यह है एक झुंड हमारे लिए आंसू बहा के प्रार्थना किया था. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. முந்தின தலைமுறைகள் இரவெல்லாம் விழித்து கிடந்து ஜெபம் பண்ணினது. पिछले जो है हमारे पीछे जो खानदान थे रात भर जाग जाग के प्रार्थना किया था. என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், मेरे बच्चे उद्धार पाना है, என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா मेरे இருக்கணும். बच्चों की आशीष चाहिए. அவ்வளவு நெருக்கத்தை அவர்கள் சந்தித்ததன் விளைவாக ஜெபம் பண்ணினார்கள். तूने पूरे दबाव के पीछे उन्होंने प्रार्थना किया. இன்னைக்கு நாம இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறோம், காரணம் என்ன தெரியுமா? आज हम इतनी आशीष के साथ रहते हैं, इसका कारण क्या मालूम है? நமக்காக முந்தின தலைமுறை ஜெபித்த इसके ஜெபம். पहले हमारी खानदान ने हमारे लिए प्रार्थना किया था. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. ஊழிய களத்துல நாம ஊழியத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, यदि सेवा की क्षेत्र में सेवक रूप में हम खड़े हैं तो इसका मतलब ये है, நீங்க உங்க எல்லைகள்ல ஊழியம் செய்றீங்க அப்படின்னு சொன்னா, यदि आप अपनी सीमा में सेवा करते हैं इसका मतलब ये है, நீங்க ரட்சிக்கப்பட்டதனால இல்ல, आपकी उद्धार का कारण नहीं. ஆண்டவர் உங்க மேல உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையினால நீங்க ஊழியம் செய்றீங்க நினைச்சிட கூடாது. आप ये नहीं सोचना प्रभु के अनुग्रह से हम सेवा कर रहे हैं. உங்களுக்காக ஒரு கூட்டம் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணினது. आपके लिए एक झुंड आंसू बहा बहा के प्रार्थना किया தேவ था. பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் இணைந்து ஜெபம் பண்ணினார்கள். प्रभु के लोगों ने प्रभु की चरणों पर आंसू बहा बहा के आपके लिए दुआ किया था. இந்தியா ரட்சிக்கப்படணும், हिंदुस्तान उद्धार पाना है, மகாராஷ்டிரா ரட்சிக்கப்படணும், महाराष्ट्र को रक्षा कीजिए, உத்தர பிரதேச ரட்சிக்கப்படணும், उत्तर प्रदेश को काम कीजिए प्रभु, பீகார் ரட்சிக்கப்படணும். बिहार को प्रभु लाइए. ஒரு தலைமுறை அதற்காக கண்ணீர் வடித்தது. एक झुंड उसके लिए आंसू बहा के प्रार्थना किया था. தமிழ்நாட்டுல இந்திய தேசத்துக்காக ஏறெடுக்கப்பட்டிருக்கிற ஜெபங்கள் அவ்வளவு அதிகம். तमिलनाडु में पूरे हिंदुस्तान के उद्धार के लिए अनगिनत रूप में बहुतों ने प्रार्थना किया था. இதுவரைக்கும் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். अभी तक वो प्रार्थनाएं चलते आ रहा है. இனியும் உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணிட்டே आने वाला இருப்போம். दिन में भी आपके लिए हम लोग प्रार्थना करेंगे. உங்களுக்காக ஒரு ஜெபம் இருக்கிறது. आपके पीछे संभालने के लिए एक प्रार्थना है. உங்களுக்காக ஒரு கூட்டம் கண்ணீர் வடிக்கிறது. आपके लिए एक झुंड आंसू बहा रहा है. அதனால நீங்க வேறு மனுஷனாய் மாறித்தாகணும். इसलिए आपकी परिवर्तन होना ही पड़ेगा. வணைக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வந்துதாகணும். एक सांचे में हमें आना पड़ेगा. ஏன்னா தேவன் உங்களுக்கு குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. क्योंकि परमेश्वर आपके लिए बहुत बड़ा योजना रखा है. உங்களுக்காக பெரிய ஜெயங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். आपके लिए बहुत सारे विजय के प्रभु तैयार करके रखी है. உங்களுக்காக ஒரு கூட்டம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. आपके लिए एक झुंड आंसू बहा रहा है. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. எத்தனை பேர் விரும்புறீங்க வேறு மனுஷனாய் कितने மாறணும்? लोग चाहते हैं मैं परिवर्तन होना चाहता हूं. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அது எப்ப நடக்கும்? ये कब होगा?
அது எப்படி वो சம்பவிக்கும்? कैसे कब होगा, நம்ம வேறு மனுஷனா மாறணும்னு சொன்னா कब हमारी परिवर्तन होगा, வேதம் நமக்கு காண்பிக்கிற காரணம் बाइबल என்ன? हमें क्या कहलाता है। வேகமா ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல 3 போகிறேன். बातों को जल्दी जल्दी सीखेंगे, ரொம்ப விளக்கமா இல்ல, संक्षेप रूप से ஒரு देखेंगे। 3 காரியத்தை சொல்லி நாம் அதிகமாய் ஜெபிக்க हम போகிறோம். ज्यादा प्रार्थना में जाएंगे। கர்த்தர் நல்லவன். प्रभु भला है। எத்தனை பேர் விரும்புறீங்க வேறு மனுஷனா மாறணும்? कितने लोग अपनी परिवर्तन को चाहता, मैं भी परिवर्तन होना चाहता हूँ। हालेलुया। சரி, மத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு போய் லெட்டர் போடுவீங்களோ என்னவோ தெரியல. बाकी सब घर में जाके चिट्ठी डालेंगे, पता नहीं परिवर्तन होना சிலர் எல்லாம் கை அசையவும் இல்லை, चाहते। कुछ लोगों का हाथ पॉकेट से निकलता ही नहीं है, தலையும் बाहर ही அசையவில்லை. लगता है। நீங்கள் எதுவும் சொப்பனம் காண்கிறீர்களோ என்னவோ தெரியல. मुझे लगता है दिन ही में आपका स्वप्न कहीं दूसरी जगह हो रही है। ஆனா தேவன் தேவையானவர்களுக்கு தேவையானதை சொல்லி கொண்டிருக்கிறார். लेकिन जिनकी जरूरतें हैं उनकी जरूरतों को पूरा करने के लिए प्रभु का वचन उनके लिए चले आ रही है। அப்ப எனக்கும் இந்த கூட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லையோன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. आपको ये नहीं सोचना मुझे इस मिशनरियों से क्या लेन देन है, मैं तो दूसरा काम के लिए आया நீங்க हूं। தேவைங்கறனால தான் இங்க உங்க கொண்டு வந்திருக்கிறாரு. आपकी जरूरत है इसलिए प्रभु आपको यहाँ लाया। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए, சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. मिलके हालेलुया बोले। அல்லேலூயா. हालेलुया। ஒரு சரணத்தை கைத்தட்டி நம்ம பாடுவோமா? हम एक गीत को सुनेंगे, ஒரு சரணத்தை நம்ம பாடுவோம். हम एक गीत को सुनेंगे। நீங்க தான் அற்புதம் செய்யணும்னு ஆண்டவர்ட்ட நம்ம கேட்க प्रभु से போறோம். हमें विनती, गीत का बोल है प्रभु तू ही अद्भुत काम करना है। ஒருவேளை இந்த பாட்டு அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். तमिल वालों को मालूम है। என் கூட சேர்ந்து ஒரு சரணத்தை நீங்க பாடுங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க் யூ லார்ட். நல்லா உற்சாகமா சொல்லுங்க. உம்மை தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நல்ல கைத்தட்டி ஆண்டவரை பார்த்து स्तुति करेंगे। ஆமென். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் சிட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் சிட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தை நோக்கி இருக்கிறோ. உங்க கரத்தை ஆமென். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோ. ஆமென். அற்புதம் செய்யுங்கப்பா ஏமா, உம்மை தான் உம்மை தான் நம்பி இருக்கின்றோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் ஆமென். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। கர்த்தர் நல்லவர். प्रभु भला है। கர்த்தர் நம்மை வேறு மனுஷனாய் மாற்ற प्रभु போகிறார். हमें और एक मनुष्य बनाए, நம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்ப अपनी போகிறார். आत्मा से प्रभु भर देंगे। நாம வேறு மனுஷனாய் மாறணும்னா हमें परिवर्तन होना है तो நாம செய்ய வேண்டிய காரியத்தை வேதம் நமக்கு கற்றுக் बाइबल हमें கொடுக்கிறது. सिखलाता है हमें क्या करना है। வேகமா ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் காண்பித்து संक्षेप கொடுக்க रूप से போகிறேன். 3 बातों पर हम ध्यान देंगे। 10ஆம் அதிகாரத்துல 10वां अध्याय में, पहला सामुएल 10वां अध्याय में சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் 3 காரியத்தை ஆண்டவர் சவுலுக்கு சொன்னார். सामुएल नबी के द्वारा 3 बातों को प्रभु इन लोगों से कहा। நீ 3 அனுபவங்களை சந்திப்பாய் என்று சொன்னார். 3 अनुभव से तुम्हें होके गुजरना पड़ेगा। அந்த 3 அனுபவங்களை நீ கடந்து போகும் பொழுது जैसे ही वो 3 अनुभव में நீ गुजरोगे வேறு மனுஷனாய் இருப்பாய். तुम्हारी परिवर्तन हो जाएगी। அது என்னென்னங்கற ஒரு 3 காரியத்தை நம்ம அந்த பகுதியிலே उस பார்க்க वचन में போகிறோம். 3 बातों पर क्या क्या उस पर ध्यान देंगे। முதலாவது காரியத்தை ஆண்டவர்
சவுலுக்கு சொன்னார். सबसे पहले साउल को कहता क्या है? 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 10वां अध्याय का दूसरा वचन पर ध्यान दीजिएगा। ஆண்டவர் சவுலை பார்த்து சொன்னாரு, प्रभु साउल से कहा था, உன்னை நான் தலைவனாய் அபிஷேகம் பண்ணினேன், मैं तुम्हें अगुवा के रूप में अभिषेक किया, அதனால நீ இன்றைக்கு इसलिए तुम என்னை விட்டு போகும் பொழுது मुझसे जैसे निकल जाओगे, பென்யமீன் என்கிற எல்லையாகிய बेन्यामीन की सीमा में, செல்சாகிலே सेल्सा में, ராகேலின் கல்லறை அண்டையிலே रागेल के कब्रिस्तान पर 2 மனுஷரை 2 காண்பாய். मनुष्यों से मिलोगे। அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள், वो तुमसे कहेंगे, நீ தேடி போன கழுதை அகப்பட்டது, तुम गधे की खोज में गया, वो मिल गया है। இப்போ உன்னுடைய தகப்பனார் கழுதைக்காக கவலைப்படல, अभी तुम्हारा पिताजी गधे के लिए चिंता छोड़ दिया, உனக்காக அவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, तुम्हारे लिए चिंता कर रहा है। நீ வீட்டுக்கு போன்னு சொல்லுவாங்க. वो कहेंगे तुम घर जाओ। நீங்க நல்லா கவனிக்கணும். ध्यान दीजिएगा, இந்த சவுல் வேறு மனுஷனாய் மாறுகிறதற்கு इस साउल दूसरा मनुष्य के रूप में परिवर्तन होने के लिए ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த முதல் அடையாளம் இது. सबसे पहला चिन्ह ये है। நீங்க நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை வாசிக்கும் போது इन वचन पर ध्यान दीजिएगा, ஆண்டவர் அவனை ஒரு ராஜாவா மாத்தி இருக்கிறார். प्रभु अभी उनको राजा के रूप में बनाया। அப்படினா இது ஒரு நல்ல ஒரு விஷயம். एक अच्छी बातें हैं। இந்த நல்ல விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்கு, உறுதிப்படுத்துறதுக்கு इसको स्पष्ट करने के लिए ஆண்டவர் ஒரு அடையாளத்தை சொல்றாரு. प्रभु एक चिन्ह को कहता है। அந்த அடையாளம் எங்க நடக்கும்னு சொல்றாரு. वो कहां पर होगा करके कहता है, ஒரு கல்லறை அண்டே நடக்கும் एक அப்படிங்கறாரு. कब्रिस्तान के बीच में होगा। நீங்க நல்லா கவனிங்க, ध्यान दीजिएगा, நல்ல விஷயத்தை சொல்றதுக்கு अच्छे बातों को कहने के लिए நாம ஒரு நல்ல இடத்தை தானே பாப்போம். हम अच्छे स्थान को ही चुनेंगे ना। கல்லறை பக்கத்துல நம்ம குடியிருக்கவும் விரும்ப மாட்டோம். हम ये नहीं चाहते कहीं कब्रिस्तान के जाके खड़े रहें। கல்லறை பக்கத்துல நல்ல விஷயம் செய்யறதுக்கு நம்ம விரும்ப மாட்டோம். कब्रिस्तान में अच्छे काम करने के लिए कोशिश नहीं करते हैं। நான் சொல்றது சரியா தப்பா? मैं सही करता हूँ, गलत करता हूँ? ஏதாவது இப்படி இப்படி कुछ समझ में आ रही है? हाँ, कब्रिस्तान में जाके अच्छी बातों को कहेंगे, बातें करेंगे। हाँ, ஆமென். கவனிங்க, ध्यान दीजिएगा, நம்முடைய லைஃப்ல நாம ஒரு நல்ல விஷயத்துக்கு கடந்து போகும்போது एक सुख काम को अगर कुछ करना है तो கல்லறை அண்டை போவதை நம்ம விரும்புகிறது हम ये नहीं கிடையாது. चाहते कब्रिस्तान में जाके सुखी बातों को करें। ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கல்லறை அண்டையில் 2 பேரை பார்ப்பாய். लेकिन प्रभु कहता कब्रिस्तान के पास 2 व्यक्तियों से मिलोगे। இது எப்படிப்பட்ட அனுபவத்தை காண்பிக்கிறது? ये किस अनुभव को दर्शाता है? ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். प्रभु मुझे सिखाया। கல்லறை அப்படிங்கிறது என்ன இடம்? कब्रिस्तान का मतलब क्या है? நீங்க கொஞ்சம் பேசுங்களேன். आप थोड़ा मुंह खोलिएगा। கல்லறை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? कब्रिस्तान को क्या काम आता है? कब्रिस्तान में குடி இருக்கவா? क्या वहां पर मकान बना कर रहते हैं? புதைக்கிறதுக்கு, दफनाने के लिए। எதுக்கு? क्यों? சொல்லுங்க, बोलिए, सब बोलिए, क्यों कब्रिस्तान क्यों इस्तेमाल करते हैं? அவங்களுக்கு தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். उनके लिए ट्रांसलेट करना पड़ेगा। तमिल वालों को ऐसे ही बोलते हैं। தமிழ்ல இருக்கிறவங்க ஏதாவது காப்பாத்தலாம்ல. ये लोग नहीं समझेंगे। आप बोलिए, कब्रिस्तान क्यों बोलते हैं? அவங்க பேசுறது தான் எனக்கு புரியாது, நீங்க பேசுறது எனக்கு புரியுமா இல்லையா? நீங்களும் அமைதியா இருந்தீங்கன்னா நான் ஏதோ தனி காட்டுல இருந்த மாதிரி இருக்குல்ல. அப்பா, இப்பதான் இந்த இதை முதல்ல பண்ணிருப்பீங்கன்னா अभी ये कब्रिस्तान से आवाज आ रही लग रही है हमको। அல்லேலூயா, हालेलुया, ஆமென். आमीन। கல்லறை எதுக்கு? कब्रिस्तान क्यों? புதைக்கிறதுக்கு. दफनाने के लिए। சொல்லுங்களேன், बोलिए, எதுக்கு? क्यों? मिट्टी देने के लिए। ஆண்டவர் இந்த சவுலுக்கு ஒரு அனுபவத்தை கற்றுக் प्रभु கொடுக்கிறார். साउल के लिए एक अनुभव को दिखाता है। உன்னை நான் வேறு மனுஷனாய் மாற்ற விரும்புகிறேன். मैं तुम्हें परिवर्तन करना நீ चाहता हूँ। வேறு மனுஷனாய் மாறணும் அப்படின்னு சொன்னா यदि तुम्हारी परिवर्तन होना है तो சில விஷயங்களை புதைச்சாக வேண்டியது कुछ बातों இருக்கு. को गाड़ना है। நீ இதுவரைக்கும் உன்னுடைய தகப்பனுக்கு ஒரு பிள்ளையா இருந்தா, अभी तक तो बाप के लिए एकलौता बेटा था। நீ கழுதையை தேடி போற ஒரு ஆளா இருந்த, तुम गधे की खोज में जाने वाला था। கழுதைக்காக கவலைப்படுற ஒரு ஆளா இருந்த, तुम गधा के लिए चिंता करने वाला था। ஆனா இப்ப நீ வேறு மனுஷனாய் மாறி लेकिन இருக்கிறாய். अभी तुम्हारी परिवर्तन हो गई இனி है। ராஜ்யத்தை குறித்து நீ யோசிக்கணும். अभी राज्य के बारे में तुम्हें सोचना है। ஒரு ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறதற்கு ஒன்னு நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். राजगति में बैठाने के लिए मैंने तुम्हें चुना है। அப்ப இதுவரைக்கும் உன்னுடைய லைஃப்ல இருந்த சின்ன சின்ன காரியங்கள் இந்த
உலகத்தில் இருக்கிற பொல்லாத காரியங்கள், பாவமான காரியங்கள், अभी तक तुम्हारे जीवन में छोटी छोटी बातें जो ऐसे पाप हैं, जो दुष्ट काम तुम्हारे जीवन में छिपी हुई है, இதையெல்லாம் நீ புதைச்சி எழும்பணும். ये सबको घड़ना पड़ेगा, मिट्टी में दफनाना पड़ेगा। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்ல என்ன பாவம் அருவருப்பு இருந்துச்சோ, ஆண்டவர் நம்மள வேறு மனுஷனா மாத்தும் போது அதையெல்லாம் புதைக்கணும். उद्धार पाने के पहले जो हमारे चीज के अंदर छिपा होता सारे पाप इस कब्रिस्तान के अंदर उसको दफनाना पड़ेगा। அதை திரும்ப எடுக்கவே கூடாத அளவுக்கு புதைக்கணும். उसको वापस नहीं आना, इसलिए उसको गहराई के रूप में दफनाना है। ஆமென் சொல்லுங்க. आमीन बोलिए। அல்லேலூயா. हालेलुया। நீங்க நம்ம ஊர்ல கல்லறைய வைப்பாங்க. हमारा जगह में कब्रिस्तान रखते हैं, ஒரு 3 अடி 4 अடி தோண்டி கல்லறை 3-4 வைப்பாங்க. फीट जो है कब्रिस्तान खोदते हैं। ஆனா நீங்க மற்ற இடங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படினா दूसरी जगह में देखिएगा ஒரு 6 அடி 7 அடிக்கு அதிகமா தோண்டுவாங்க. 6 या 7 फीट के अंदर तक दो खोदते हैं। எதுக்கு அவ்வளவு ஆழமா क्यों தோண்டுறாங்க? गहराई के रूप में खोदते हैं? நம்ம ஊர்ல ஏன் 3 அடி வைக்கறாங்க அப்படினு சொன்னா, हमारे 3 फीट को क्यों रखते हैं हिंदुस्तान में? यहाँ पर நாம பெட்டி வச்சு हम जो है बक्सा कर रख के அதுக்கு மேல ஸ்லாப் கல் போடுவோம். उसके बाद वहाँ पर स्लैब लगाते हैं। ஆனா வெறும் மண்ணுல புதைக்கறவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. लेकिन सिर्फ मिट्टी में लगाने वाला ऐसे नहीं लगाते அது हैं। 2 அடி 3 அடியில புதைச்சிட்டா 2 अगर 3 फीट में अंदर गाड़ देंगे तो ஏதாவது ஒரு நாய் தோன்றதுக்கு வசதி ஆயிர கூடாது. कुत्ता कुछ देके उसको घीसने के लिए समय आ அதனால जाएगा, ரொம்ப ஆழத்துல புதைப்பாங்க. इसलिए 6 फीट में अंदर गहराई में डाल அது देते இனி हैं। திரும்ப வரவே கூடாதுங்கிறதுக்காக புதைப்பாங்க. इसका मकसद ये है वापस आना ही नहीं है, उसको माटी அப்படிதான் देते நம்ம हैं। வாழ்க்கையில சில விஷயத்தை புதைக்கணும். इसका मतलब हमारा जिंदगी में पुरानी बातों को गाड़ना है। ஆமென் சொல்லுங்க. आमीन बोलिए। நம்ம வாழ்க்கையில தேவன் விரும்பாத காரியம் இருக்கிறத என்ன பண்ணணும்? हमारे जीवन में प्रभु को जो घिनौनी बातों को क्या करना होगा? தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற மேன்மையான ஸ்தானத்திற்கு ஏற்ற மனுஷனா மாறணும்னா புதைக்கணும். प्रभु की ओर से जो ऊंचे आशीष को प्राप्त करने के लिए पुरानी बातों को हमारे अंदर उसको गाड़ना है। ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த பாவம் இன்னும் நம்ம லைஃப்ல என்ன பண்ண கூடாது? ஆமென். उद्धार पाने के पहले जो पाप है वापस क्या नहीं आना चाहिए? वापस नहीं आना चाहिए। அந்த பொல்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது. ये सारी दुष्ट बातें हमारे जिंदगी में कभी नहीं होना चाहिए। என்னைக்கு நம்மள கர்த்தர் பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டாரோ, जिस वक्त परमेश्वर हमें पवित्र लोगों के रूप में चुना है, அன்றையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்க வேண்டியது ரொம்ப उस அவசியம். दिन से हमारे जिंदगी पवित्र होने की आवश्यकता है। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம் அப்படின்னா यदि होटल में खाने के लिए जाएंगे, நமக்கு முன்னாடி ஒரு 4 பேர் சாப்பிட்டு இருப்பாங்க. हमारे आगे कुछ 4 लोग खाते रहेंगे। அந்த சாப்பிடுற சாப்பாட்டில் இருக்கிற பிளேட்டை எடுக்காமலே அல்லது இலையை எடுக்காமலே और उन लोग की जो खाना प्लेट है उसको पत्ते को नहीं जब तक नहीं निकालेंगे, அதுக்கு மேல வந்து ஒரு புது இலையை போட்டா நம்ம ஒத்துக்குவோமா? क्या हम उसी पर दूसरा प्लेट रख के खाने के लिए कहेंगे तो मान लेंगे? ஒத்துக்குவோமா? मान लेंगे? நம்ம ஒத்துக்க மாட்டோம். नहीं मानेंगे। உடனே என்ன சொல்லுவோம்? तुरंत क्या कहेंगे? இந்த இலையெல்லாம் தூக்கு ये அப்படிம்போம். झूठी बातों को सब साफ करो, झूठा को, இப்போ உடனே சர்வர் இலையெல்லாம் எடுத்துட்டாரு. और पूरा सफाई कर देंगे। டேபிள்ல அங்கங்க சாப்பாடு, அங்க இருக்க சாம்பார் ரசம் அதெல்லாம் சிந்தி இருக்கு. जो है दाल भात थोड़ा से टेबल पर गिरा हुआ है, सब्जियां, அதுக்கு மேலே கொண்டு வந்து இலைய போட்டா நம்ம ஓகேன்னு சொல்லுவோமா? उसी को ऊपर प्लेट रखने से ओके बोल देंगे, सही है मान लेंगे? நம்ம சொல்லுவோமா? हम बोल देंगे मान लेंगे? சொல்ல மாட்டோம். नहीं मानेंगे। உடனே என்ன சொல்லுவோம்? तुरंत क्या करेंगे? என்ன சொல்லுவீங்க? क्या कहेंगे? டேபிள் என்ன பண்ணணும்? टेबल को क्या करो? க்ளீன் பண்ணணும்னு சொல்லுவோம். साफ करने के लिए कहते हैं। இலைய போட்டாச்சு. अभी पत्ता लगा दिए, இப்ப டேபிளை க்ளீன் பண்ணி இலைய போட்டாச்சு. टेबल को साफ करके प्लेट रख दिए। சாப்பாடு வைக்கிற சர்வர் வேகமா வந்து சாப்பாடு வைக்க வராரு. अभी खाना बांटने के लिए आ रहे हैं पत्ते पर, நம்ம விட்டுருவோமா? हम क्या छोड़ देंगे? यहाँ விட்டுருவோமா? पत्ता पर पानी छिड़कते हैं। ஏன் என்ன பண்ணணும்? क्या करना है? இலைக்கு என்ன பண்ணணும்? पत्ता के ऊपर क्या करना है? இலை என்ன பண்ணணும்? थोड़ा से पानी छिटका के साफ करना है। சாப்பிடுற ஒரு சாதாரண ஒரு விஷயம். का भोजन एक साधारण बातें हैं। அந்த சாதாரண ஒரு விஷயத்துல நம்மளே எவ்வளவு சுத்தம் பார்க்கிறோம். इन साधारण बातों के लिए हम शुद्धता के लिए इतना सोचते हैं। அப்ப கர்த்தர் தம்முடைய கரத்துல எடுத்து பயன்படுத்தணும்னா यदि परमेश्वर हमें अपने हाथ से इस्तेमाल करना है तो நம்ம வாழ்க்கையில் அவர் எவ்வளவு பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பார். हमारे जिंदगी में कितनी पवित्रता को
को वो चाहता है। ஆண்டவர் சொன்னார் நான் பரிசுத்தர், ये प्रभु ने कहा मैं पवित्र हूँ, ஆகையால் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள் इसलिए என்றார். मेरे योग्य पवित्रता में चलो करके कहता है। பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு जो சொன்னார். पवित्र रहे और पवित्र हो जाएं। நாளுக்கு நாள் பரிசுத்தத்துல நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கணும். दिन प्रतिदिन हमारी पवित्रता में आगे बढ़ने की आवश्यकता है। ஏன்னா நம்ம புதைச்சாதான் வேறு மனுஷனா மாற முடியும். जब तक गाड़े नहीं जाएंगे तब तक नया मनुष्य नहीं बनेंगे। நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அருவருப்புகளை புதைக்கணுங்கிறதுக்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார். प्रभु हमारे घिनौनी बातों को गाड़ने के लिए यीशु मसीह ने लहू बहाया। அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறதற்கு வல்லமை உள்ளது. यीशु मसीह का लहू सारे पापों को धो के शुद्ध करने में सक्षम है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பவுல் சொல்றாரு, पौलुस कहता है நான் நிர்பந்தமான மனுஷன், मैं घिनौना व्यक्ति हूँ, நான் சில விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், कुछ बातों को ना करने के लिए चाहता हूँ, ஆனாலும் நான் அதை செய்யறேன். लेकिन फिर भी कर बैठता हूँ। இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு. प्रभु आज आपसे बात कर ஏதோ रहा है। ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில இப்படி இருக்கலாம். कुछ न कुछ बातें आपके जिंदगी में अभी तक है। இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட தெளிவா பேசுறாரு. आज प्रभु आपसे साफ साफ बातें किया है। அதை இன்னைக்கு புதைச்சிருங்க. आज उसको गाड़ दो, அதை இன்னைக்கு आज புதைச்சிருங்க. उसको गाड़ दो बेटा, ஏன்னா உங்க மேல ஒரு பெரிய திட்டம் क्योंकि இருக்கிறது. आपके लिए बहुत बड़ा योजना रखा है। உங்களுக்கான ஜெயங்கள் நிறைய ஆயத்தமா आपके இருக்கிறது. लिए बहुत सारे विजय को प्रभु तैयार करके रखी है। உங்களுக்காக ஏராளமான பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். आपके लिए बहुत बड़ा झुंड प्रार्थना कर रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம வேறு மனுஷனா மாறணும்னா हमारे परिवर्तन होना है तो புதைக்க வேண்டியதை நம்ம जिन புதைச்சாகணும். बातों को गाड़ना है उन बातों को जरूर गाड़ना ही होगा। இரண்டாவது காரியம், दूसरी बातें हैं, மூன்றாவது வசனத்திலிருந்து तीसरा वचन से வாசிக்கும் பொழுது पढ़ने से ஆண்டவர் இப்படி சொல்றாரு, प्रभु ने कहा था நீ அந்த இடத்தை விட்டு அப்புறம் கடந்து போனதற்கு जैसे பிற்பாடு तुम आगे जाने के बाद தாபோரில் இருக்கிற சமபூமியில நீ சேருவாய். साहोर की जहां पर मिलोगे அங்க மூன்று மனிதர்கள் உன்னை वहां சந்திப்பார்கள். 3 लोगों से बेटे करोगे। ஒருவனுடைய கையில 3 ஆடுகள் இருக்கும், एक व्यक्ति के पास 3 बकरा रहेगा, ஒருவனுடைய கைகளிலே 3 அப்பங்கள் இருக்கும், एक व्यक्ति के पास 3 रोटियां होंगे, ஒருவனுடைய கைகளிலே திராட்சை ரச குடுவை இருக்கும். एक व्यक्ति के पास दाखरस का बर्तन होगा। அவர்கள் உன்னை சந்தித்து वो तुमसे मिलकर உனக்கு 2 அப்பங்களை தருவார்கள். 2 रोटियों को देंगे। நீ அதை அவர்கள் கைகளிலே வாங்க வேண்டும் என்றார். प्रभु कहता हो तू उनके हाथों से ग्रहण कर लो। இரண்டாவது அங்க ஒரு அனுபவத்தை நம்ம வாசிக்கிறோம். दूसरा एक अनुभव को वहां पर पढ़ते हैं। பொதுவா ராஜாக்களுக்கு ஜனங்கள் கொடுக்கிறது வழக்கம்தான். देखिए राजाओं को भेंट देना उनके लिए काम होता है। அவங்க ராஜாவா இருக்கிறதுனால கொடுக்கிறது வழக்கம். राजा होने के बाद भेंट देते हैं, प्रजा भेंट देते हैं। சவுல் இப்பதான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாரு. शाऊल अब ये अभिषेक किया गया है। அந்த தகவல் இன்னும் முழு தேசங்களுக்கும் போய் சேரல. ये संदेश अभी तक पूरा देश में फैला नहीं है। அது போய் சேர்ந்த பொழுது அடுத்தடுத்த அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது சவுலை சில ராஜாவாய் ஏற்றுக்கொள்கிறதற்கு மறுத்தார்கள். आने वाला अध्याय में पढ़ने से शाऊल को राजा के रूप में ग्रहण करने के लिए लोग तैयार नहीं थे। ஆனா இந்த உலகம் அவர் ராஜாங்கிறத அறியறதுக்கு முன்னாடியே इस दुनिया उनको राजा के रूप में पहचान के पहले ही ஆண்டவர் சவுலுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் प्रभु கொடுக்கிறார். ने शाऊल के लिए एक बातों को सिखलाया। அவர்களிடத்தில் 3 பேரிடத்திலேயும் 3 விதமான காரியங்கள் இருக்கிறது. 3 मनुष्य के पास 3 अलग अलग वस्तुएं हैं। அவர்களில் ஒருவன் உனக்கு அப்பம் தருவான். एक व्यक्ति तुम्हारे लिए रोटी देगा। உன்னுடைய தேவையை அவர்கள் மூலமாய் நான் சந்திப்பேன். तुम्हारी जरूरतों को उनके द्वारा मैं पूरा करूंगा। நீ அதை வாங்கிக்கொள். उसको ले लो। ஆண்டவனுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. प्रभु एक बातों को सिखाता है शाऊल உன்னுடைய को। தேவை என்னங்கறத நான் அறிந்திருக்கிறேன். तुम्हारी जरूरतों को मैं जानता हूँ। அதற்காக நீ யாரையும் சார்ந்திருக்க வேண்டாம். किसी के ऊपर निर्भर होने की आवश्यकता नहीं है। நீ என் சமூகத்தை சார்ந்திருக்கிறவனாய் मेरे இரு. चरणों के पास आ जाओ। ஒரு அல்லேலூயா சொல்லு. हालेलुया बोलिए, அல்லேலூயா. हालेलुया बोलिए। நீங்க நல்லா கவனிங்க. ध्यान दीजिएगा। நாம வேறு மனுஷனா எப்ப மாற முடியும்? कब हमारी परिवर्तन होगा? நம்முடைய சகலவிதமான காரியங்களுக்கு கர்த்தரை சார்ந்திருக்க பழகும் பொழுது. हमारी सारी जरूरतों को प्रभु के बाद बोलने से हम दूसरे मनुष्य बनते हैं। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए, ஆமென். आमेन। நீங்க ஒரு மிஷனரி ஸ்தாபனத்துல இணைந்து இருக்கிறீர்கள். அந்த ஐக்கியத்துல आप एक मिशनरी संस्था में जोड़े हुए हैं। அருமையான அக்காவுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி சேர்ந்து இருக்கிறீங்க. जैसे दीदी के दर्शन के अनुसार आप उनके साथ काम कर रहे हैं। அவங்க உங்களுக்கு ஒரு தேவையை சந்திக்கிறதுக்கு ஒரு மாதந்தோறும் ஒரு சின்ன ஒரு உதவியை உங்களுக்கு செய்றாங்க. महीना महीना छोटे से रकम देके आपको मदद करती है। உங்களுக்கு துணையா இருக்கிறாங்க. आपके साथ में रहते हैं, இன்னும் உங்களுக்கு துணையா இருப்பாங்க. आगे भी वो आपके साथ में रहेगी।
ஆனாலும் நீங்க ஒரு அனுபவத்தை लेकिन பெற்றுக்கொள்ளணும். आपका व्यक्तिगत अनुभव को सीखना होगा. உங்களுடைய தேவைகள் சகலவற்றிற்கும் आपके सारे जरूरतों के लिए தேவ சமூகத்துல போய் உட்காரணும். प्रभु की चरणों के पास जाके बैठना. ஆண்டவர் சவுலுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? प्रभु साउल को क्या सिखलाया मालूम है? உனக்கு தேவையானதை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். तुम्हारी जरूरतों को मैं पूरा करने के लिए तैयार करके रखी அதை है. சரியா நான் உனக்கு தருவேன். सही वक्त पर मैं तुम्हें दूंगा. நீ தேவைகளுக்காக சோர்ந்து போக வேண்டாம். अपनी जरूरतों को देख के तुम्हें निराश नहीं होना है. தேவைகளின் மேல உன் கவனம் போக வேண்டாம். तुम्हारी उस जरूरतों पर ध्यान नहीं देना है. கவனம் போக வேண்டியது ஆடுகள் மேல. तुम्हारा ध्यान जो है बेड़ों को पर देना है. ஆடுகள் மேல தான் கவனம் இருக்கணும். तुम्हारा ध्यान बेड़ों को पर होना चाहिए. திட்டத்தின் மேல தான் கவனம் இருக்கணும். लोगों को पर ध्यान रहना चाहिए. தேவன் கொடுத்திருக்கிற தரிசனத்தின் மேல தான் கவனம் இருக்கணும். जो प्रभु दर्शन दिया उसको पर ध्यान दो. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் आपका पूरा ध्यान आकर्षक நீங்க है. இருக்கிற எல்லையில கர்த்தர் ஏதாவது ஒன்ன செய்யணும்ங்கறதா தான் இருக்கணும். आपका पूरा ध्यान आपका रहना. आप जिस सेवा में रहते हैं उसमें आपके क्षेत्र में प्रभु आपके द्वारा बड़े कार्य को करना है. கர்த்தர் ஜனங்களை சந்திக்கணும்ங்கறதா தான் இருக்கணும். आपको ये सोचना है प्रभु मेरे द्वारा लोगों से मिलना है. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. அதுக்காக எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தர் அவர் உங்களுக்கு தரதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். चाहे जितने बड़े भी जरूरत है प्रभु आपको देने के लिए वो तैयार है. நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேல அவர் உங்களுக்கு தருவார். आपको उम्मीद से बढ़कर प्रभु आपके लिए देंगे. லட்சங்கள் ஆனாலும் கோடிகள் ஆனாலும் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராக चाहे आपका இருக்கிறார். जरूरत लाखों में करोड़ों में है आपकी जरूरतों को पूरा करने के लिए वो विश्वास योग्य प्रभु है. அவருடைய சமூகத்தை இறுக பிடிச்சுக்கங்க. उनकी चरणों के पास आके बैठ जाएं. அவருடைய பாதத்தில் அதிகமா உட்கார்ந்து ஜெபிங்க. उनकी चरणों को बैठ के प्रार्थना करें. அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வளர தொடங்கிட்டோம்னு சொன்னா यदि उस अनुभव में हम बढ़ना शुरू करेंगे तो நம்மை கர்த்தர் வேறு மனுஷனாய் மாற்றி प्रभु பயன்படுத்துவார். हमें दूसरे मनुष्य के रूप में बदल कर परिवर्तन करेगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. மூணாவது ஒரு காரியத்தை வேகமாய் நான் உங்களுக்கு जल्दी சொல்லட்டும். जल्दी तीसरी बातों को मैं कहूंगा. நம்ம குறித்த நேரத்திற்கு நிறைவு செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். समय के अंतर में अंत करने के लिए प्रभु मदद करेगा. இந்த வேளைக்கு சொல்றதுக்கு நிறைய காரியம் இருக்கு. बहुत सारी बातें हैं. ஆனா வேகமா நான் உங்களுக்கு சொல்லி मैं முடிக்கிறேன். जल्दी जल्दी कह के நாம खत्म வேறு करूंगा. மனுஷனா மாறணும்னா यदि हमारी परिवर्तन होना है तो நாம புதைக்க வேண்டியதை हमें புதைச்சாகணும். जो गाड़ना है तो उसको गाड़ना ही होगा. நாம வேறு மனுஷனா மாறணும்னு यदि சொன்னா हमें दूसरा मनुष्य बनना है तो நாம் அவருடைய சமூகத்தில் அல்லது அவரை சார்ந்து இருக்க हम வேண்டும். उनके जरूरत में उनके पास आना है. மூணாவது ஒரு காரியத்தை சவுலுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். तीसरी बातों को प्रभु साउल को सिखाता है. ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது, पांचवां वचन कहता है பெலிஸ்தியரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். जहां पर बेलिस्तियों है जहां खदान रखे वहां पर जाओगे. அங்கே நீ பிரவேசிக்கையில் वहां दान रखने की जहां पर प्रवेश करोगे மேடையிலிருந்து எதிர்கொண்டு வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திலே சேருவாய். वहां से सामने आने वाला भविष्यवक्ताओं की झुंड में जाके मिलोगे. ஆண்டவர் மூன்றாவது ஒரு அனுபவத்தை சவுலுக்கு சொல்லுகிறார். प्रभु तीसरे अनुभव को साउल को कहता है நீ ஒரு கூட்டத்தை பாப்ப, एक झुंड को देखोगे. அந்த கூட்டம் தீர்க்கதரிசிகளின் கூட்டம். वो भविष्यवक्ताओं का झुंड नबी है. அந்த கூட்டத்தோடு போய் நீ என்ன பண்ணுவாய்? சேருவாய் என்றார். उन झुंडों के साथ जाके तुम मिल जाओगे. இது என்ன அனுபவத்தை கர்த்தர் கற்றுக் किस கொடுக்கிறார்? अनुभव को प्रभु वहां सिखलाना चाहते நீ हैं? தேசத்தை ஆள தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும், तुम्हें प्रभु राजगद्दी में रखना चाहते நீ हैं. ஒரு ராஜாவா இருந்தாலும், चाहे तुम राजा कभी हो, நீ தீர்க்கதரிசிகளோடு அல்லது தேவனுடைய ஊழியர்களோடு இணைந்து செயல்பட तुम அழைக்கப்பட்டிருக்கிறாய். भविष्यवक्ताओं के साथ प्रभु के लोगों के साथ मिल के काम करने के लिए प्रभु ने तुम्हें बुलाया है. நீ இணைந்து செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறாய். मिल के साथ काम करने के लिए प्रभु ने அதனால बुलाया. உன்னுடைய ஐக்கியம் தேவனுடைய ஊழியர்களோடு இருக்கட்டும். इसलिए तुम्हारी संगति प्रभु के लोगों के संग संग रहना है. தேவ பிள்ளைகளோடு இருக்கட்டும். प्रभु के संतान के साथ रहना நீ चाहिए. संगति ஐக்கியப்படும் பொழுதுதான் வேறு மனுஷனாய் மாறுவாய். तुम्हारी संगति बढ़ने से ही तुम्हारी परिवर्तन होगा. அல்லேலூயா. हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. நல்ல ஆவிக்குரியவர்களோடு ஐக்கியம் வைக்கணும். आत्मिक लोगों के साथ संगति रखना है. எல்லார் கூடயும் ஐக்கியம் வச்சிட கூடாது. सबके साथ संगति नहीं रखना है. ஆமென் சொல்லுங்க. आमीन बोलिए. உலகத்துல ஒரு பழமொழி இருக்கு, दुनिया में कहावत है, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன் அப்படிம்பாங்க. तुम्हारे दोस्त के बारे में कहो, चरित्र के बताओ, तुम्हारी चरित्र के बारे में मैं बताऊंगा. எதுக்கு அப்படி சொல்றாங்க? क्यों ऐसे कहते हैं?
நீங்க சொல்லுங்களேன் எதுக்கு அப்படி आप சொல்றாங்க? बोलिए, तुम्हारे दोस्त का नाम बताओ, मैं तुम्हारे बारे में बता दूंगा, ऐसे बोलते हैं। அவங்க எப்படி இருப்பாங்களோ அவங்கள மாதிரியே நம்மள என்ன பண்ணிடுவோம்? दोस्त का गुण जैसे ही हम भी रहते हैं। அப்போ நாம யாரு கூட ஐக்கியமா இருக்கிறோமோ அவங்கள மாதிரியே மாறுவோம்। इसका मतलब जिसके साथ हम संगति रखते हैं उनके समान हम भी बदल जाते हैं। உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? आपका समझ में आ रही है बात? நீங்க பாருங்களேன், आप ध्यान दीजिएगा। சில ஊருக்குள்ள எல்லாம் சிலர் இருப்பாங்க, गांव में कुछ लोग रहते हैं। அந்த நபர் எப்படிப்பட்டவர்னா ஒவ்வொரு வீட்டுக்கு வீடா அல்லது தெருவுக்கு தெருவா போவாங்க வருவாங்க। उस व्यक्ति का लक्षण यही है, हर एक गांव में जाते हैं, घर घर में जाते हैं, गली गलियों में घूमते हैं। அவங்களுக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருடைய கதையும் தெரியும்। उस व्यक्ति को गांव के सारे लोगों के बारे में सारे शिकायतें मालूम रहता है। அவங்க ஒரு தெருவுல போய் உட்காருவாங்க, वो गली में जाकर बैठते हैं, மத்த தெருவுல இருக்கிறவங்கள பத்திலாம் அந்த தெருவுல பேசுவாங்க, दूसरे गली के शिकायतें इस गली वालों से कहते हैं, அந்த தெருவுல இருக்கிற கதையெல்லாம் கலெக்ட் பண்ணிக்குவாங்க, यहाँ की गली में जो शिकायतें उसको सब कलेक्ट कर लेते हैं, அடுத்த தெருவுக்கு கொண்டு போவாங்க, दूसरे गांव में जाएंगे, அடுத்த தெருவுல கொண்டு போய் அதெல்லாம் சொல்லுவாங்க। दूसरे गली में जाके ये सब बातें कहेंगे। அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்திருக்கீங்களா? ऐसे लोगों से आप मिले हैं? பார்த்திருக்கீங்களா? जिनके நாங்களே சில நேரம் ऐसा नहीं है, हम ही खुद ऐसे ही कहते हैं कुछ लोग। பார்த்திருக்கீங்களாமா? आपने देखा हुआ? இப்பலாம் அப்படி இல்லையா? अभी ऐसा नहीं है, இப்ப நான் சொல்ல வராதா, இப்ப டெக்னாலஜி வளர்ந்து பார்த்து பாத்தீங்களா? अभी टेक्नोलॉजी बदल गया है। எங்க நல்ல கிராமத்துல எங்க ஊர்ல எல்லாம் இருக்காங்க, आज भी हमारे गांव में भी ऐसे लोग शिकायत करने वाले लोग रहता है। பிரகாசபுரம் கொஞ்சம் சிட்டி ஆயிருச்சு பாருங்களேன், प्रकाशपुरम थोड़ा न्यूयॉर्क बन गया है, அதனால இப்ப கொஞ்சம் மாறிடுச்சு। इसलिए जो परिवर्तन हो गया है। எப்படி மாறிடுச்சுன்னா வீட்டுக்கு வீட்டுக்கு போறது இல்ல, अभी घर घर में नहीं जाते हैं, தெருவுக்கு தெருவு போறது இல்ல, गली गली में नहीं जाते ஆனா हैं, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து ஹலோ घर में ही बैठ के हेलो सुना यार, मालूम है, தெரியுமா அவளை பத்தி? अरे उनके बारे में मालूम है, पता है। இப்போ நீங்க ஒரு ஆளை நல்லவங்களா நினைச்சிருக்கீங்க, यदि एक व्यक्ति के बारे में अच्छा समझे ये व्यक्ति अच्छा है, ஒரு அக்கா வீட்டுக்கு போறீங்க, एक दीदी के घर में जा रहे हैं, அவங்க ஒரு மணி நேரம் உங்ககிட்ட பேசுவாங்க, वो 1 घंटा आपसे बातें करेंगे, அந்த ஒரு மணி நேரமும் மத்தவங்கள பத்தி தான் பேசுவாங்க। दूसरे के बारे में आपसे बोलेंगे। वो அவங்க கிட்ட நீங்க உட்கார்ந்து பேசிட்டு திரும்ப வரும்போது எப்படி வருவீங்க? वापस उनके घर से वापस आने समय आपका कान क्या भरा रहेगा? குழம்பி போயிருவீங்க। யாரையாவது நீங்க நல்லவங்க நினைச்சிருப்பீங்க பாருங்க, आप किसी व्यक्ति के बारे में अच्छे सोचेंगे ये व्यक्ति அவங்க अच्छा है, உண்மையாலுமே நல்லவங்க தான், वो सचमुच में अच्छा व्यक्ति है। ஆனா இந்த சொல்ற அக்கா, जो शिकायत करने वाला दीदी है ना, உங்களுக்கு சொல்றது புரியுதா? आपका समझ में இந்த आया होगा அக்கா ना? சொல்லி இவங்கள பத்தி தப்பா சொல்லி நம்மள குழப்பிடுவாங்க। वो अच्छा व्यक्ति के बारे में भले बुरे बातें कह के हमें जो है वो बिगाड़ देंगे। இப்ப அந்த அக்காவோட குறிச்சு நீங்க சில விஷயம் கேள்விப்பட்டு வெளியே வர்றீங்க, इसलिए उस दीदी के बारे में सुन के बाहर निकलेंगे। இந்த அக்கா எந்த அக்காவை பத்தி சொன்னாங்களோ அந்த அக்கா உங்களுக்கு முன்னாடி நடந்து வருவாங்க। इस जिसके व्यक्ति के बारे में बोले वो व्यक्ति आपके सामने आएंगे। இப்ப அவங்களை எப்படி பாப்பீங்க? अभी किस नजरिया से देखेंगे? ரொம்ப நல்லவன் நினைச்சிருந்த मैंने மாதிரி, सोचा था ये बहुत अच्छा व्यक्ति है, இவ இவ்வளவு மோசமா, इतना खराब है ये, ஆனா உண்மை என்னன்னா அந்த அக்கா நல்ல அக்கா தான்। लेकिन हकीकत तो वो सही अच्छी तो है। அப்ப ரொம்ப மோசம்। वो सब क्या हुआ है? ஹலோ, हेलो, போனை போட்டு 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 பேசுறேன் பாத்தீங்களா? फोन लगा के दूसरे के बारे में शिकायतें बोलते सुनते। இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், आप ध्यान देना है, யாரு கூட சேர்றோமோ நம்ம அவங்கள மாதிரி தான் மாறுவோம்। हम किसके संग हमारे संगति रहता है उनके समान हम बदलेंगे। மத்தவங்கள பத்தி குற்றப்படுத்துற ஆளு கூட நீங்க சேருங்க, यदि शिकायत बोलने वाले से संगति रखेंगे तो நீங்களும் மற்றவங்கள आप குற்றப்படுத்துவீங்க। भी दूसरों के बारे में शिकायत करेंगे। சிலர் உட்கார்ந்து எப்பவும் புலம்பிட்டே இருப்பாங்க, कुछ लोग हमेशा विलाप गीत गाते நீங்க रहेंगे, அவங்க கூட சேர்ந்தா நீங்களும் புலம்பிட்டே தான் இருப்பீங்க। रोने वाला के साथ बैठेंगे तो आप भी रोएंगे। ஆனா ஜெபிக்கிறவங்க கூட சேர்ந்து பாருங்க, आप प्रार्थना करने वालों के साथ मिलिएगा, நீங்களும் ஜெபிக்கிறவங்களா आप भी மாறுவீங்க। प्रार्थना करने वाले बन जाएंगे। வேதத்தை தியானம் பண்றவங்க கிட்ட சேர்ந்து பாருங்க, बाइबल अध्ययन वाले करने के साथ मिल जाइए, நீங்களும் வேதத்தை குறித்து தான் பேசுவீங்க। आप भी बाइबल के बारे में बात करेंगे, ஆண்டவரை குறித்து பேசுறவங்க கிட்ட சேர்ந்து प्रभु के बारे பாருங்க, में बात करेंगे, நீங்களும் ஆண்டவரை குறித்து தான் பேசுவீங்க। आप भी प्रभु के बारे में बात करेंगे। அல்லேலூயா சொல்லுங்க, हालेलुया बोलिए। அதனால ஐக்கியம் ரொம்ப முக்கியம்। इसलिए संगति पर ध्यान दीजिएगा। பேசுறவங்க கிட்ட சேரும் போது जैसे ही मिलेंगे तो கூட்டத்திலயும் வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, हम जो है शिकायतें सुनते रहेंगे, அவங்களும் கெட்டு वो भी बिगड़ जाएंगे, உங்களையும் கெடுக்க आपको भी बिगाड़ देंगे। அல்லேலூயா சொல்லுங்க। हालेलुया बोलिए। இப்ப என்ன பார்த்தா உங்களுக்கு வில்ல மாதிரி தெரியும், अभी मुझे देखने से आपको विलन जैसे दिखाई पड़ेगा। நான் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறேன், मैं अभी आज के दिन में शुरुआत किया है, 2 நாள் இருப்போம் और பாருங்களேன்। 2 दिन होगा तो அல்லேலூயா சொல்லுங்க। हालेलुया बोलिए। நீங்க 3 நாள் அட்டெண்ட் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்க, यदि 3 दिन पूरा मेरे वचन को सुनेंगे तो நீங்க யாருன்னு உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்துருவேன்। मैं आपके बारे में खुद आप ही को दिखा दूंगा आप कौन है।
ஆமென். आमीन। எல்லாம் திருன்னு முழிக்கிறீங்க. आप ऐसे गोर रहे हैं, கர்த்தர் உங்க கூட பேசுவார். प्रभु आपसे बातें करने पर। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। எப்பா இப்ப அதனால அடுத்த மீட்டிங் வரக்கூடாதுன்னு நினைச்சிடக்கூடாது. अभी ये नहीं सोचना दूसरे बार नहीं आएंगे, ये नहीं सोचना है। அப்போ நீங்க யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். उस वक्त भी हम कहेंगे आप कौन है। நீங்க வராதப்போ உங்களை பத்தி இங்க சொல்லிடுவேன். आप नहीं आएंगे, आपके बारे में यहाँ पर मैं बात करूंगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நம்ம சேர்ற ஐக்கியம் ரொம்ப முக்கியம். हमारी संगति पर हमें ध्यान देने की आवश्यकता है। ஆண்டவர் சவுலுக்கு கத்து கொடுக்கிறாரு. प्रभु साउल को दिखलाता நீ है, ராஜாவா மாற போற. सिखाता तू राजा बनने நீ वाला है, ஆளுகிற இடத்துல உட்கார போகிறாய். तू राजगति में बैठने वाला है। ஆனா நீ ஆலோசனை கேட்கிறதற்கும் சில காரியங்களை கற்றுக்கொள்கிறதற்கும் தேவ ஊழியருடைய ஐக்கியம் தேவை. तुम्हारी संगति में बढ़ने के लिए, तुम्हें सलाह पाने के लिए परमेश्वर की लोगों की संगति की आवश्यकता है। செபிக்கிறவர்களோடு கூட இருக்கிற ஐக்கியம் நம்மை வேறு மனுஷனாய் மாற்றும். प्रार्थना करने वालों के साथ संगति रखेंगे तो हमारी परिवर्तन होगा, அது நம்மை உருவாக்கும். वो हमें बनाएगा। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। நான் வேகமா முடிக்க போகிறேன். हम अंत करने वाले हैं। என்னுடைய குவாலிஃபிகேஷன் 8th ஸ்டாண்டர்ட். मेरी पढ़ाई जो है शिक्षा 8वें क्लास तक पढ़े हैं। நான் படிச்சது 8ஆம் கிளாஸ். मैं 8वां क्लास तक पढ़ा हूँ। எனக்கு ரொம்ப படிப்பறிவு கிடையாது. पढ़ाई के बारे में बिल्कुल जानकारी नहीं है, நமக்கு உலக ஞானமும் கிடையாது. और दुनिया की जानकारी भी, बुद्धि भी नहीं है। ஒரு 3 வருஷம் மளிகை கடையில் இருந்தேன். 3 साल किराना का दुकान में काम ஒரு किया। 6 வருஷம் வெல்டரா நான் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் நான் பண்ணினேன். 6 साल वेल्डर के रूप में मैंने काम किया। 9 வருஷம் இதுக்குள்ளதான். 9 साल मेरी शिकायत की सीखने की बातें हैं। நாங்க வெளியே ரவுண்ட் அடிக்க போறது கிடையாது. बाग घूमने के लिए नहीं जाते हैं। பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு வெறி, पैसा कमाने के लिए एक धुन था। என் சாட்சியை கர்த்தருக்கு சித்தமானா ஏதோ ஒரு பகுதியில நான் சொல்றேன். आने वाला समय में मेरी गवाही को बताऊंगा। எனக்கு ஞானம்னு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. इस दुनिया का ज्ञान कुछ भी नहीं है। நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவன். मैं मसीह परिवार में जन्मा हूँ। கடையனோட அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? आपको मालूम है यहाँ का गांव के बारे में? யார் தெரியும்? किसको मालूम है ना? यहाँ गांव का नाम बोलने से पड़ोसियों को पता है। அதுதான் என்ன தெரியும்னு சொல்றீங்களா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की स्तुति हो, इनको जानते हैं लोग। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். प्रभु आपको आशीष देने पाए। நல்ல கவனிங்க. ध्यान दीजिएगा, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தானோ मसीह परिवार में जन्मे हैं, பைபிள் தெரியாது, बाइबल मालूम नहीं, ஜெபம் பண்றது தெரியாது, प्रार्थना मालूम नहीं, எதுவுமே தெரியாது. कुछ भी मालूम नहीं। நான் சின்ன வயசுல சண்டே கிளாஸ் போனதோட சரி, छोटा बचपन में संडे स्कूल में गए। அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் இந்த உலகத்துல கடவுளே இல்லைன்னு சொல்றவனா நான் என்ன மாத்தினது. ऐसे मेरे जीवन में कुछ घटना के चलते मैं नास्तिक बन गया। मैंने कहने लगा दुनिया में कोई परमेश्वर नहीं है। அப்படி இருந்த என்னை கர்த்தர் கிருபையாய் ரட்சித்தார். अनुग्रह से परमेश्वर ने मुझे उद्धार किया। நீங்க நல்லா கவனிக்கணும். ध्यान देना है। நான் உள்ள சர்ச்சுக்கு உள்ள வந்தது ஜெபம் பண்ணணும்னு சொல்லியோ ரட்சிக்கப்படணும்னு சொல்லியோ எல்லாம் உள்ள வரல. मैं चर्च में इस कारण से नहीं आया, प्रार्थना करूं या उद्धार पाऊं ये कारण से नहीं आया। சர்ச்சில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல அட்டெண்ட் பண்றதுக்காக உள்ள வந்தேன். चर्च के कुछ फंक्शन में अटेंड करने के लिए मैं आया। கர்த்தர் கிருபையாய் என்னை ரட்சித்தார். प्रभु ने अनुग्रह से उद्धार किया। இப்போ ஆண்டவரை குறித்து நான் அறிந்து கொண்ட பொழுது, जैसे ही मैंने प्रभु को जान लिया था, எனக்கு ஒரு ஐக்கியம் கிடைத்தது. मुझे एक संगति मिला। ஒரு நல்ல நண்பர்கள் 4 பேர் கிடைச்சாங்க. 4 अच्छे दोस्तों ने मिला। இந்த 4 பேர் சேர்ந்து நாங்க என்ன பண்ணனும் அப்படினா, हम ये चारों मिलके क्या किए थे? நாங்க வேலைக்கு போவோம், काम में जाते थे, வீட்ல சாப்பிடுவோம், घर में खाते थे, ஆனா ஜெபம் பண்றதுக்கு தூங்குறதுக்குன்னு சொல்லி சர்ச்சுக்கு வந்துருவோம். प्रार्थना करने के लिए, सोने के लिए चर्च में आ जाते थे। டெய்லி 8 மணிக்கு நாங்க சர்ச்சில் அசெம்பிள் ஆயிருவோம். रोज 8 बजे चर्च में इकट्ठे होते हैं। 4 பேர் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணுவோம். 4 लोग बैठ के प्रभु की वचन को अध्ययन करते थे। அவங்க 3 பேர் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க. वो तीनों मिलके प्रभु के वचन से हमसे प्रचार करते थे। எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும்னு நினைச்சதா எனக்கு தான் தெரியாது. मुझे कुछ भी मालूम नहीं था, इसलिए कुछ भी कह नहीं पाया। நான் அவங்க சொல்றதெல்லாம் கேட்பேன். मैं उनकी सारी बातों में कान लगा के सुना। கொஞ்ச நாள் கேட்டுக்கிட்டே இருந்தேன். कुछ ही देर सुनता था इसे ध्यान ஒரு से। நாள் சொல்ல சொன்னாங்க. कुछ दिन प्रचार करने के लिए कहे मुझे। சொல்ல ஆரம்பிச்சேன். जैसे ही मैंने प्रचार करना शुरू ஒரு किया, நாள் ஒரு இடத்துல 10 நிமிஷம் சங்கீதம் கொடுக்க சொன்னாங்க. एक दिन 10 मिनट भजन संगीता से प्रचार करने के लिए कहे। நான் சொன்ன முடியவே முடியாது. मैं कहूंगा तो अंत मुझसे नहीं होगा। 10 நிமிஷம் என்னால பிரசங்கம் பண்ண முடியாது. 10 मिनट मुझसे प्रचार नहीं होगा। எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்ல. मुझे अनुभव नहीं है, சொல்றதுக்கு எனக்கு தெரியவும் செய்யாதுல. प्रचार करने के लिए मालूम नहीं है। ஆனா கூட இருந்த 3 பேர் சொன்னாங்க, लेकिन मेरे साथियों तीनों मिलकर कहे, உன்னால
உன்னால முடியும் அப்படினா तुमसे होगा तुमसे தட்டி होगा கொடுத்தாங்க मुझे उत्साह दिए थे சொன்னாங்க, தைரியப்படுத்துனாங்க मुझे हिम्मत दिए थे 10 நிமிஷம் தான் 10 मिनट प्रचार करो ஒண்ணும் கஷ்டமே கிடையாது कोई तकलीफ नहीं होगा நீ போ तू जाओ நீ போய் நின்னு ஆண்டவர் பேசுவாரு तू जाके खड़ा होगा प्रभु मदद करेगा உற்சாகப்படுத்தி அனுப்புனாங்க उत्साह दे के भेजे थे ஃபர்ஸ்ட் டைம் மேடை ஏறினேன் पहले बार मैं मंच पर चढ़ा அவ்வளவு ஈஸியாலாம் இல்ல और आसान नहीं था நாம கிட்டத்தட்ட இப்ப 2 மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கோம் लगभग अब 2 घंटा प्रभु का वचन को हम सुन रहे हैं 5 ல இருந்து 6 வசனத்தை மட்டும் பைபிள்ல வாசிச்சிருக்கிறோம் बाइबल में से 5 से 6 वचन ही मात्र पढ़े हैं ஆனா 10 நிமிஷத்துக்கு 40 வசனத்தை நான் தூக்கிட்டு போனேன் लेकिन 10 मिनट प्रचार करने के लिए मैंने 40 वचन को उस எப்படி वक्त निकाला prepare था ஆயிருப்பேன்னு பாத்துக்கங்க आप मैं मेरी तैयारी के बारे में सोचिए कैसे मैंने तैयारी की है 23ஆம் சங்கீதத்தை பிரசங்கம் பண்ணினேன் भजन संहिता 23 से मैंने प्रचार किया இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சங்கீதம் सबसे आसान भजन संहिता 23 है நீங்க விளக்கம் கொடுக்கிறதுக்கு வெளியே போகவே வேண்டாம் आप उसको विस्तार रूप से बताने के लिए कोई आवश्यकता नहीं है கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் यहोवा मेरा चरवाहा है நான் தாழ்ச்சி அடையேன் मुझे कुछ घटी ना होगी இப்படி திரும்ப சொல்லலாம் ऐसे बार बार कह सकते वापस கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறதுனால प्रभु हमारी चरवाहा है நம்ம தாழ்ச்சி அடையவே மாட்டோம் हमें कोई घटी नहीं होगा ऐसे ही प्रचार कर सकते हैं இப்படி இந்த வசனத்தை திருப்பி திருப்பி சொன்னாவே 10 நிமிஷம் ஈஸியா போயிடும் इस वचन को बार बार उल्टा सीधा बोलने से 10 मिनट खत्म हो जाएगा அந்த சங்கீதத்துக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கே 40 வசனம் எடுத்துட்டு போனோம்னா நீங்க யோசிச்சு பாருங்க उस भजन संहिता से बताने के लिए मैं 40 वचन को पीछे बताया तो मेरी तैयारी कैसे किया मैं தெரியாம தான் எதை எப்படி பேசணும் தெரியாம எடுத்துக்கிட்டு போய் முதல் முறை மேடை ஏறினேன் मुझे पता ही नहीं था प्रचार करने के लिए सबसे पहले मंच पर चढ़ा था 9 நிமிஷத்துல முடிச்சிட்டேன் 9 मिनट में खत्म कर दिया அல்லேலூயா சொல்லுங்க हालेलुया बोलिए கடகடன்னு பேசினேன் मैंने जल्दी जल्दी बोल दिया என்ன பேசணும்னு எனக்கு தெரியல मुझे मैं क्या प्रचार किया मुझे நான் कुछ என்ன पता नहीं है பேசணும்னு கேட்டவங்களுக்கும் தெரியாது सुनने वालों को भी पता नहीं है मैंने क्या प्रचार किया அல்லேலூயா हालेलुया இப்போ 1.5 மணி நேரமா பேசுறது உங்களுக்கு தெரியுதுன்னு நான் நம்புறேன் मैं अभी यकीन मानता हूं मैं 1.5 घंटा क्या प्रचार किया आपको समझ में आया होगा புரியுதா समझ में आई है அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா क्या समझ में आई है அன்னைக்கு அந்த 10 நிமிஷம் பேசுறதுக்கு उस दिन 10 मिनट प्रचार करने के लिए கையில மைக்க பிடிச்சேன் माइक लिया था हाथ में மைக் இப்படி இப்படி ஆடுது माइक ऐसे कांपने लगा அதனால ரெண்டு கையை பிடிச்சேன் दोनों हाथों से पकड़ लिया நான் ரெண்டு கையை பிடிச்ச உடனே வேற மாதிரி யோசிச்சிருப்பாங்க दूसरे हाथ पकड़ने से बहुतों ने सोचा होगा ரெண்டு கையில மைக் பிடிக்கிறான் பயங்கரமான ஆளு போல இருக்கு दोनों हाथ से माइक पकड़ने से इसका मतलब बड़ा प्रचारक है இதே ये। மாதிரி ஹால்டர் ऐसे ही एक हाल्टर था என் கால் ரெண்டு டைப் அடிச்சிட்டு இருக்க ஒருத்தருக்கும் தெரியாது मेरे पैर जो हिल रहा था किसी को पता नहीं था நான் 10 நிமிஷம் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல मैं 10 मिनट में क्या किया मुझे पता ही नहीं है கடகடன் பேசினேன் जल्दी जल्दी प्रचार किया கடகடன் முடிச்சேன் जल्दी जल्दी अंत किया அப்பாடா முடிஞ்சதுன்னு என் இடத்துல போய் பொத்துன்னு விழத்தான் ऐसे செஞ்சேன் ही मैं जाके हरा भाई मैंने खत्म करके ऐसे आके बैठ गया முடிச்ச உடனே நான் கேட்டேன் अंत से मैंने पूछा था நான் பேசுனது புரிஞ்சுதா क्या உங்களுக்கு मेरी बातें आपको समझ में आई है ஒருத்தர் சொன்னாரு किसी ने பேசுனீங்க अब किसी ने कहा आपने जरूर प्रचार किया நல்லா பேசுனீங்க अच्छा से प्रचार किया ஆனா ஒண்ணும் புரியல लेकिन समझ में नहीं आया அல்லேலூயா சொல்லுங்க हालेलुया बोलिए அல்லேலூயா हालेलुया நீங்க நல்லா கவனிக்கணும் அப்ப அந்த சூழ்நிலையில उस परिस्थिति में ஒரு முடிவு எடுத்தேன் मैंने तय किया था இனிமே மேடைக்கே போக கூடாது इसके बाद कभी मंच में नहीं चढ़ना है இனிமே பிரசங்கமே பண்ண கூடாது इसके बाद कभी प्रचार नहीं करना है பேசாம பாட்டு பாடுவோம் ऐसे गीत गाएंगे நம்ம பாட்டு எப்படி வரும் நமக்கு தான் தெரியும் हमारे गीत हमारे सबको मालूम பாட்டு है மட்டும் பாடுவோம் सिर्फ गीत गाएंगे இல்லனா கொட்டடி பார்ப்போம் नहीं तो हम ड्रम बजाएंगे கொட்டடிக்கிறதுலயோட நம்ம ஊழியத்தை முடிச்சிரலாம் उसी में सेवा में समाप्त कर देंगे அப்படி தான் நான் நினைச்சேன் ऐसे ही मैंने सोचा था ஆனா என் கூட இருந்தவங்க பலப்படுத்தினாங்க लेकिन मेरे साथियों ने मुझे उत्साह நீ दिए நல்லா தான் பேசுன तुमने अच्छा प्रचार किया அவங்களுக்கு புரியுற அளவுக்கு அவங்களுக்கு டெபாசிட் இல்ல तुम्हारी बातों को उनको समझ में नहीं आया इसका मतलब वो समझदार नहीं है நீ நல்லா தான் பேசுன तुमने अच्छा प्रचार किया है விட்றாத छोड़ो मत இன்னும் பேசு और बोलो இன்னும் இப்படி பேசு और ऐसे प्रचार कर இதெல்லாம் இத சரி பண்ணி பேசு ये सब थोड़ा सही कर लो அவங்க சொல்லி கொடுக்க ஒரு பலன் வந்தது जैसे उन्हें सिखाया तो मेरे अंदर एक बल आया ஊழிய களத்துக்குள்ள 22 வருஷம் ஆச்சு सेवा में आके 22 साल हो गया இப்படி நாங்க பலப்படுத்தி கொண்ட 6 பேர் இன்னைக்கு ஊழிய களத்துல இருக்கிறோம் आज जो है हमने मिलके झुंड में 6 लोग थे सब लोग सेवक के रूप में हैं தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோம் प्रभु के राज्य को हम बना रहे हैं இன்றைக்கு வரைக்கும் அந்த ஐக்கியம் தொடர்கிறது आज तक वो संगति में बने रह रहे हैं இந்த ஐக்கியம் தான் உங்களுக்கு முன்னாடி என்ன நிறுத்தி பலப்படுத்தி நிறுத்தினது इसी संगति के द्वारा आज मैं खड़ा हूं நம்ம
தேவனோட ஐக்கியம் இந்த உலகத்துல நல்ல ஆவிக்குரியவர்களோட கூட ஐக்கியம் வச்சிருப்போம்னா इस दुनिया में आत्मिक लोगों के साथ यदि हमारी संगति रहेगा तो நாளுக்கு நாள் நாம் பலப்பட்டுக்கிட்டே இருப்போம். दिन प्रतिदिन हमारे बल मजबूत होगा, வேறு மனுஷனாய் மாறிக்கிட்டே இருப்போம். हमारी परिवर्तन होना अनिवार्य है। எத்தனை பேர் விரும்புறீங்க? कितने लोग चाहते हैं? எத்தனை பேர் விரும்புறீங்க? कितने लोग चाहते हैं? அல்லேலூயா हालेलुया। நம்ம ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்க போறோம். 10 मिनट की प्रार्थना है, ஆண்டவர்ட்ட உண்மையா நம்ம ஜெபிக்க போறோம். सचमुच में प्रार्थना நம்ம करेंगे। வேறு மனுஷனா மாறும்போது என்னெல்லாம் நடக்கும்ங்கறதெல்லாம் நம்ம தியானிப்போம். हम लोग अध्ययन करेंगे इसके बाद क्या क्या होगा। ஆண்டவர் நம்ம கூட பேசி பலப்படுத்துவார். प्रभु अपने वचन से हमसे बातें நாம करेंगे। இன்னைக்கு வேறு மனுஷனாய் மாறுறதுக்கு ஒப்பு கொடுக்க போறோம். आज हम अर्पण करेंगे हमारी परिवर्तन के लिए। ஆண்டவர் நம்மள அபிஷேகம் பண்ணுகிறதற்காக ஜெபிக்க போகிறோம். प्रभु की अभिषेक के लिए हम प्रार्थना நீங்க करेंगे। எத்தனை பேர் விரும்புறீங்க? कितने लोग चाहते हैं? நீங்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க कितने लोग போறீங்க? अर्पण करेंगे? வேகமா எழும்பி நிற்கலாம். खड़े हो வேகமா जाएं। எழும்பி जल्दी जल्दी நில்லுங்க. खड़े हो जाएंगे। ஒரு 10 நிமிஷம் 10 मिनट நாம ஜெபிக்க போகிறோம். प्रार्थना करेंगे। எல்லாரும் வேகமா எழுந்து நிற்கலாம். सब जल्दी जल्दी खड़े हो जाएंगे। Thank you, Lord. हालेलुया, Thank you, Lord. हालेलुया। நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொண்டு நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொண்டு உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. ஓ, உம்மை தான் நம்பி இருக்கோம். உம்மை தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நல்ல கை தட்டு. நல்லவர், प्रभु भला है। நாம ஜெபிக்க போகிறோம். प्रार्थना करेंगे। ஆண்டவர் நம்மளை வேறு மனுஷனாய் மாற்ற प्रभु விரும்புகிறார். हमारे परिवर्तन करना चाहते हैं, ஏன்னா நம்ம குறித்து அவர் ஒரு பெரிய திட்டம் क्योंकि வச்சிருக்கிறார். हमारे लिए एक योजना कर रखे हैं। அவர் நமக்காக अनेक ஜெயங்களை ஆயத்தம் பண்ணி प्रभु வைத்திருக்கிறார். एक बहुत बड़ा विजय को तैयार करके रखी है। நமக்காக ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணி இருக்கிறது. हमारे लिए एक झुंड ने प्रार्थना की है। நாம வேறு மனுஷனாக தான் இந்த இடத்தை விட்டு திரும்பி यहाँ से போகணும். जब निकलेंगे जरूर हमारी परिवर्तन के साथ जाएंगे। எத்தனை பேர் कितने விரும்புகிறீர்கள்? लोग चाहते हैं परिवर्तन होना है? எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? कितने लोग चाहते हैं? ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர்ட்ட கேட்க போறீங்க. 2 मिनट मुंह खोल के प्रभु से என்னை मांगेंगे। வேறு மனுஷனாய் மாற்றும் ஆண்டவரே. प्रभु तू मुझे और मनुष्य के रूप में बदलिए। சத்தம் उயர்த்தி ஜெபிக்க தொடங்குங்க. उनसे अब से प्रार्थना करेंगे। உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. हृदय की गहराई से दुआ ஆண்டவரே என்னை करें। வேறு மனுஷனாய் மாற்றுவீராக. हे प्रभु जी मुझे बदल दे। தேவனுடைய கரம் என்னை எப்படி மாற்றட்டும்? प्रभु का हाथ मुझे बदल नहीं पाए। உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை கூப்பிடுங்க. हृदय की गहराई से उन्हें बुलाइए। சத்தம் உயர்த்தி கூப்பிடுங்க. ताली बजा, हाथों आवाज उठा के उनको बुलाइए। ஆண்டவரே நாங்கள் வேறு மனுஷனாய் மாறட்டும். हे ஆண்டவரே, प्रभु मैं नया मनुष्य के रूप में बदलना है। எங்களை குறித்திருக்கிற திட்டம் நிறைவேற நாங்கள் வேறு மனுஷனாய் மாறட்டும். मेरी योजना प्रभु जी बदलना है और मैं मनुष्य बदलना है। எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஜெயத்தை சுதந்தரிக்க நாங்கள் வேறு மனுஷனாய் மாறட்டும். हमारे विजय को प्राप्त करने के लिए मैं दूसरा मनुष्य बदलना है। ஆண்டவரே எங்களுக்காக ஜெபித்த ஜெபங்கள் பலன் கொடுக்க நாங்கள் வேறு மனுஷனாய் மாறட்டும். हे प्रभु जी हमारी प्रार्थना को बल देके हमें सबको नया परिवर्तन गुरु करे। எத்தனை प्रभु பேர் கர்த்தரை நோக்கி எப்படி ஜெபிக்க कितने போகிறீர்கள்? लोग प्रार्थना करना चाहते हैं? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. हृदय की गहराई से प्रार्थना करें। உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை வேறு மனுஷனாய் மாற்றும்னு கேளுங்க. आप
प्रार्थना करें कि दिल की गहराई से प्रभु मुझे जरूर नया मनुष्य के रूप में बदले। கர்த்தர் நம்மை வேறு மனுஷனாய் மாற்ற प्रभु போகிறார். हमें और मनुष्य के रूप में बदलना चाहते हैं। அது எப்ப நடக்கும்? कब होगा? நம்ம சில காரியங்களை புதைக்கணும். कुछ बातों को दफनाना पड़ेगा। தேவன் விரும்பாதவைகளை நாம புதைச்சி प्रभु பழகணும். जो बातें विरोध करता है उसको दफनाने की आवश्यकता है। ஆண்டவர் அருவருக்கிற பாவங்களை நம்ம புதைச்சி பழகணும். जिन बातों को प्रभु गिनौने के रूप में देखता है उस पापों को गाड़ने की आवश्यकता है। எத்தனை பேர் இப்ப ஜெபிக்க போறீங்க? कितने लोग प्रार्थना करना चाहते ஆண்டவரே हैं? என்னிடத்துல காணப்படுகிற குறைவுகளை என்னை விட்டு அப்புறப்படுத்துன்னு हे கேளுங்க. प्रभु जो कुछ कमियां मेरे दिल के अंदर है उस सब को तू दूर कर दे। நீர் விரும்பாத அசுத்தமானவைகளை என்னை விட்டு அப்புறப்படுத்துன்னு प्रभु கேளுங்க. जिन बातों को तू नफरत करता है अशुद्ध बातों को मुझसे तू दूर करे। உங்க இரத்தத்தினாலே எங்களை கழுவுங்கன்னு சொல்லி கேளுங்க. प्रभु से मांगिए प्रभु तेरे लहू के द्वारा में धोइए। கர்த்தர் இப்பொழுது நம்மை சுத்தப்படுத்துவாராக. प्रभु आज हमें शुद्ध करने पाए। கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவுவாராக. प्रभु अपने लहू के द्वारा में धोने पाए। ஆண்டவர்ட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. प्रभु से प्रार्थना करें। ஆண்டவரே சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஒட்டிக்கிட்டு இருக்கலாம், சில பாவங்கள் மறைந்து இருக்கலாம். हो सकता हमारे अंदर गुप्त पापे हैं, कुछ पापे छिपा रहता है। நீங்க விட முடியாம போராடி கொண்டிருக்கலாம். आप उसमें बहुत संघर्ष में हैं। இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. आज प्रभु से बोलिए ஆண்டவரே நான் வேறு மனுஷனா மாறட்டும். हे प्रभु जी मेरी परिवर्तन होना चाहिए। புதைக்க வேண்டியதை நான் புதைக்கட்டும். जिन बातों को गाड़ना उसको गाड़ना प्रभु என்னை விட்டு அப்புறப்படுத்தும். मुझसे दूर कर दे। உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. दिल की